பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து இரவு பொழுதில் நம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறேனப்பா, போற்றுகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறேனப்பா. துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் கர்த்தத்துவத்திற்கும் எங்கள் ஆண்டவரும் ரட்சிகரமா இருக்க எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவனே, மகிமை பிதாவே. நாங்கள் உம்முடைய ஆவியிலே உள்ள மனுஷன் வல்லமை பலப்பட உண்மையில் கொண்ட அன்பிலே நாங்கள் வேறொன்றி நிலை நிற்க உம்முடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம், அறிவு கெட்டாத அளக்க முடியாத அந்த அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள, அந்த அன்பை நாங்கள் அடித்தளமாய் எங்களுடைய வாழ்விலும் ஊழியத்திலும் அடித்தளமாய் பற்றி கொண்டு வாழ உண்மை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு ஆவிக்குரிய பிரகாசம் உள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கும் இந்த வார்த்தை பேசுவதற்கும் வார்த்தையை கேட்பதற்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் அவருடைய ஆவியில் சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக வேறு வசனத்தை கொண்டு அந்த அபிஷேகத்தை அந்த ஆசீர்வாதத்தை தந்தரல வேண்டும் என்று நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆவியானவரை இது கிருபையாக கண்மணி போல உம்முடைய சகோதர சகோதரரையும் பாதுகாத்து வழிநடத்துவதீர் ஆண்டவரே. இனிமேலும் அவர்களை வழி நடத்துவீராக. மீட்பெரும் ரட்சிகரமா இருக்க நசரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஒரே ஆவியோடு ஒரே சிந்தையோடு ஏறெடுத்து இந்த கொடுக்கை ஆரம்பித்து வைக்கிறோம் ஜீவனோடு நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஓகே சகோதரி, பாடலாம். கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானி எத்தனை இன்பங்கள் எந்தன் வாழ்விலே. கர்த்தனே அடைக்கலமானீரே. எத்தனை இன்பங்கள் எந்தன் வாழ்விலே. கர்த்தனே அடைக்கலமானீரே. மனுமக்களுள் உம்மை போலுண்டோ விண்ணுலகிலும் நீர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானி பிள்ளையாய் என்னை நீரே மாற்றினீர். புது வாழ்வை கிருபையால் தருகின்றீர். பிள்ளையாய் என்னை நீரே மாற்றினீர். புது வாழ்வை கிருபையால் தருகின்றீர். ராஜாவும் அன்பு என்னை கண்டது உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானி சுற்றத்தாரும் அன்பராய் மாறினார். நம்பினோரும் சிநேகமாய் வந்தேட்டார். சுற்றத்தாரும் அன்பராய் மாறினார். நம்பினோரும் சிநேகமாய் வந்தேட்டார். வார்த்தையால் உம்மை நாங்கள் காண்கிறோம் ஐயா, உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானி நித்தமும் என் நிழலானி. கர்த்தனே என் துணையானி செல்வம் செழிப்பும் வாழ்விலே வந்ததே. பொன்னும் பொருளும் இல்லை எங்கும் பெருகேற்றே. செல்வம் செழிப்பும் வாழ்விலே வந்ததே. பொன்னும் பொருளும் இல்லை எங்கும் பெருகேற்றே. ஆசீர்வாதமான வாழ்வு வந்தது. விசுவாசத்தால் வாழ்வு நிறைந்தது. கர்த்தனே என் துணையானீர். நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானி. ஆமென். ஆமென். ஓகே, ஸ்கைப் மீட்ல இணைஞ்சிருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை
தம்முடைய அன்பினால் நித்தமும் ஆட்கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் மெய்யாகவே பாக்கியவான்கள். ஓகே, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, ஸ்கைப்ல வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரனையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மீண்டும் ஒரு நாள்ல கிருபையின் சத்தியத்தை அறிவிப்பதற்கு தேவன் இந்த நேரத்தையும் தாளந்தையும் எனக்கு தந்திருந்தபடியால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கூடுகையின் ஆரம்பிச்சுல நம்ம ஜெபிச்சாச்சு. நம்ம நேரா செய்திக்கு செல்வோம். வேத வசனத்தை பார்க்க ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஓகே, கடந்த நாட்கள் நம்ம பார்த்த வசனம் பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த நாட்கள்ல தியானிச்ச வசனங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ஆத்தும சரீரமாக சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷர்களும், அந்த ஆவிக்குரிய மனுஷர்கள், இவர்கள் கேட்க வேண்டியது என்ன என்பதை வேத வசனத்தை கொண்டு நாம் பார்த்தோம். சோ பேசப்பட்ட வார்த்தையில, பேசப்பட்ட வசனத்துல ஏதாவது முரண்பாடான கருத்துக்களோ இல்ல கருத்து வேறுபாடுகளோ இருந்தா நீங்க எங்களுடைய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு இல்ல ஸ்கைப் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய மன ஐயப்பாடுகளை தீர்த்து கொள்ளலாம்னு நாங்க பதிவு செஞ்சிருந்தோம். சோ அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியத்தை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகம புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பூமியில பலுகி பெருகி நிரப்புங்க, ஆண்டு அனுபவிங்க. உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் உங்களுக்காக தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் வாழ்வதற்காக, நீங்கள் வாழ்ந்து முடிப்பதற்காக தான் இந்த உலகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆயினும் அந்த உலகத்துல உலக மனுஷனை போல வாழாமல் தேவனை தரித்து கொண்டவர்களாக, இந்த கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டவர்களாக, இந்த கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை, பிதாவாகிய தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில். சோ வாழணும். அந்த பிரபஞ்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைனா, தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த மானிட பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. சரி, சோ அப்படி இருக்கும்போது தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை, தேவன் நீங்கள் ஆண்டு அனுபவிச்சிக்கன்னு சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை மறுபடியும் நீங்க பெற்றுக்கொள்ளலன்னு சொல்லி மறுதலிச்சு அந்த கிறிஸ்து கிட்ட கேட்பதில் எந்த ஒரு பிரயோஜனமும் அல்ல. ஏனால் நீங்க கேட்பதற்கு முன்னமே கொடுத்த அந்த தேவன். சோ இந்த ஞானம் மட்டும்தான் நமக்கு தேவை, இந்த அறிவு மட்டும்தான் இப்ப நமக்கு தேவை. கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த உலகத்துல ஆண்டு அனுபவிக்கக்கூடிய காரியங்களை, இந்த சரீரத்தை பேணி போஷித்து பாதுகாத்து வாழக்கூடிய அந்த தேவையான உபகரணங்களை, என்னால அந்த ஆசீர்வாதம் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை வரல, நாவுல வரல. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசு மூலமா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் ஒண்ணுதான். அவர் மூலமா நம்ம பெற்று அந்த ஆத்தும ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு, இதான் கிறிஸ்து இயேசுவினால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், மனுக்குலம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். அதனால இந்த பிரபஞ்சத்துக்குரிய காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான அதெல்லாம் கொடுத்தாச்சு. அது இந்த சரீரத்தை பேணி போஷித்து பாதுகாப்பதற்கு கொடுத்திருக்கிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், இல்ல பிரதர் தேவன் தான் கொடுத்தாரு, ஆயிரம் இன்னும் பசி பட்டினியில எழுத்தும்படி இந்த சரீரத்துல இந்த பசி பட்டினியோட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அதெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் அதுக்கோசரம் ஜெபிக்க கூடாதா? சோ தேசமே பொருளாதாரத்தை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு, அதற்காகலாம் நீங்க ஜெபிக்க கூடாதா? நீங்க கேள்விகள் கேட்கலாம். நல்லது. இந்த கேள்விகள், இந்த அறிவாகிய திறவுகோல் இருந்தாதான் அது கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்தும். இந்த மாம்சத்துல இருக்கும் போது நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம், சோ தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கை இந்த திறவுகோலை போட்டதான் வாழக்கூடிய நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும். அந்த கேள்வி எழும்பணும். அது எழுப்புதான் இந்த வேத வசனம் உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ கேள்விகள் நல்லது. ஏன் நாங்க தேசத்துக்கோசம் ஜெபிக்க கூடாதா? அந்த உலகத்து காரியத்துக்கோசம் ஜெபிக்க கூடாதா? அப்படி நீங்க கேட்கலாம். எஸ். அப்ப இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கார். அப்ப உலகம் என்பது எழுத்தின்படி நீங்க பார்க்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் சரிதான், இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சுயம் மாம்ச சிந்தைகளா இருந்தாலும் சரிதான், எல்லாமே பாத்தீங்கன்னா அழிவுக்குரிய ஒரு வஸ்து. அதனாலதான் இந்த உலகம்ன்ற வார்த்தையோட இந்த சுயத்தை ஒப்பிட்டு தேவன் வேத வசனத்தின் மூலமா உங்களுக்கு பேசியிருப்பார், பிரசங்கம் செய்து கொண்டிருப்பார். மாம்ச சிந்தை, இந்த உலகம், இருளின் ராஜ்யம், இருளின் ஆதிக்கம், முக்காடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது அழிந்து போகக்கூடிய ஒரு காரியங்கள், ஒரு மாற்றத்துக்குள்ளாக வரக்கூடிய காரியங்கள். சோ அதனால இதெல்லாம் மாற்றத்துக்குரிய ஒரு காரியங்கள். ஆனா மாறாத ஒரு காரியங்கள், அழிக்க முடியாத ஒரு காரியங்கள், நிலைவாழ்வு, அந்த சாகாமை, அழியாமை, இதான் நித்திய ஜீவன்.
அதான் பேதுருவும் கேட்பாரு. பேதுருவும் சொல்லுவாரு, எங்க போவோம் ஆண்டவரே? சோ நித்திய ஜீவனுள்ள அந்த வேத வசனங்கள், ஜீவனுள்ள வேத வாக்கியங்கள் உம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா? அப்ப அவங்க இந்த சீஷர்கள் அன்னைக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேத வசனங்கள் தான் ஆசீர்வாதம். அதுதான் இந்த உலகத்தில் உள்ள மறைபொருள்கள். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப எழுத்தின்படி இந்த வார்த்தைகள்லாம் விளக்கத்தை நம்ம பார்த்தது உண்டு. உங்களுக்கு நல்லா போதிச்சிருப்பாங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னா, பொருளாதாரத்தில் நீங்க விடுதலை அடைவீங்க. குடும்ப உறவுல நீங்கள் விடுதலை அடைவீங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் பாவத்துக்கு அந்த முதலாம் ஆதாமுடைய வித்து மரிக்குது. 2ஆம் ஆதாமுடைய வித்துனால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்படுறீங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் மறுபடியும் பிறக்கறீங்க. இந்த பிறப்பு வாழக்கூடிய வாழ்வு. சோ நீங்க அந்த பிறப்பு வந்து எப்படி அந்த குழந்தை தன்மையிலிருந்து ஒரு முதிர் வயதை அடைகிறது. இததான் வேதம் போதிக்குது. இதான் கிறிஸ்து இயேசுவினால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். மத்தபடி இந்த பூமியில நீங்க பார்ப்பது, தொடக்கூடியது, அந்த தடவி பார்க்கக்கூடியது, நடந்து பார்க்கக்கூடியது, உட்கார்ந்து அனுபவிக்கக்கூடியது, சொகுசாக படுத்துக்கொண்டு அனுபவிப்பது சரீரத்துல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். உங்களெல்லாம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று. அப்ப நீங்க கேட்ட கேள்வியின்படி, ஏன் இந்த உலகத்துல தரித்திரங்கள்லாம் இருக்கு, கஷ்டங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் மாறக்கூடாதா? அதுக்கோசரம் நாங்க ஜெபிக்க கூடாதா? இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டுன்னு இயேசுவே சொல்லிட்டாரு. நீங்களும் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த நாட்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பிரச்சனைகள் தீர்ந்துச்சா? உலகத்துல உபத்திரவங்கள் மாறிச்சா? இல்ல. அன்னைக்கு ஆதாம் கிட்ட அந்த உலகம் எப்படி போர் தொடுத்துச்சோ, சுயம் எப்படி போர் தொடுச்சோ, இன்னைக்கு வரையும் அந்த முதலாம் ஆதாம் வித்துக்குள்ள இருக்கிற மனுஷன் அந்த போரை அந்த போருக்குள்ள செத்து மடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாம்சம் அந்த ஆத்மாவை கொண்டுகிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நீங்க என்னதான் ஜெபிச்சாலும் அந்த உலகத்துக்குரிய காரியத்துல இருந்து நீங்க விடுபட முடியாது. அப்ப என்ன வேதவசனம் என்ன சொல்லுது? அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ஆபிரகாம் பண்ணிட உடன்படிக்கை ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாதான் அந்த உலகத்திலிருந்து நீங்க வேர் பிரிக்கப்படுவீங்க. நீங்க கிறிஸ்து இயேசுவினால் ஜெனிப்பிக்கப்படுவீங்க. அவருடைய வார்த்தையினால், அவருடைய வசனத்தால் நீங்கள் மறுபடியும் பிறப்பீங்க. சோ அவருடைய வசனத்தினால உங்களை பரிசுத்தமாக்குவாரு. அவருடைய வசனமே சத்தியம். இயேசு பேசினபடி. அதனால இது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து தொடக்கூடிய, ருசி பார்க்கக்கூடிய காரியங்கள் அல்ல. அதே போல இன்னொரு பதத்தையும் பயன்படுத்துவாங்க புதிய உடன்படிக்கையில. இது விசுவாச பிரமாணம், அன்பின் பிரமாணம் சொல்லுவாங்க. அதாவது மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை, மனுஷ அறிவினால் சம்பாதிக்க முடியாத ஒரு காரியத்தை கிறிஸ்து இயேசு உடன்படிக்கையின் மூலமாக உங்களுக்கு தருகிறார். அதை நீங்க விசுவாசிச்சா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தந்தேன்னு சொன்னேன். அன்னைக்கு வேத பாரக பரிசேயர்களும் பாத்தீங்கன்னா நியாய பிரமாணத்துக்கு உட்பட்ட போதகர்கள். ஏன் அன்னைக்கு மட்டுமா? இன்னைக்கும் கூட சரிதான். இன்னைக்கு கூட அந்த வேத பிரமாணத்தை எழுத்தின்படி போதிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்கள் தங்கள் அறிவாகிய அந்த போதகரை கேட்டு இந்த வேத வசனத்துக்கு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவாகிய போதகர், அந்த அறிவாகிய சாத்தான், அந்த இருளுக்குரிய அந்த மாம்ச சிந்தை அது என்ன செய்யும்? இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தானும் உட்பிரவேசிக்காது, தானும் முழங்கால் போடாது. அந்த போதகர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற நீங்களும், அதாவது உங்களையும் அது முழங்கால் போட விடாது. அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள உங்களை அடைத்து போட்டு விடும். இந்த காரியங்கள் தான் முதலாம் ஆதாமும் அனுபவிச்சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த முதலாம் ஆதாமுக்கு பிறந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த பாடுகள் வழியா தான் கடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நானும் விதிவிலக்கு அல்ல. நானும் அப்படிப்பட்ட வழியில தான் கடந்து வந்தேன். சரி, எனக்கு நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அப்ப இன்னைக்கு ஜெபம் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்றால் என்ன? கிறிஸ்தியனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம்ன்றது ஒரே ஒரு பதம் தாங்க. ஆசீர்வாதம். இது வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானுக்குரிய ஆசீர்வாதம் அப்படிலாம் கிடையாது. ஆசீர்வாதம்னாலே ஒன்னே ஒண்ணுதான். கிறிஸ்தியஸ் மூலமா நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தமாக நித்திய ஜீவன், நிலை வாழ்வு, சாகாமை, அழியாமை. இதை சுதந்திரிக்கதான் இந்த பிரபஞ்சத்திற்கு வந்துள்ளோம். மத்தபடி இந்த நீங்க பார்க்க இன்னைக்கு போராடி மன்றாடிட்டு இருக்க காரியங்கள்லாம் ஆதியிலே கொடுக்கப்பட்டாச்சு. அது மனுக்குளம் இன்னும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு அது உங்களுக்கு கண்களுக்கு புலப்படலைன்னா அந்த அறிவாகிய சாத்தான் தான் உங்க கண்களை மறைச்சு வச்சிருக்கானே தவிர கிறிஸ்து அல்ல. ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல ஒவ்வொருத்தவங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். உங்க பேரை வந்து ஜெபிச்சாலும் சரிதான், உங்க பாட்டை மூட்டை இனி வருங்கால ஜெபிச்சாலும் சரிதான். இந்த உபத்திரவங்கள் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். யார் ஜெபிச்சு இது மாற போறது கிடையாது. அதற்கு மாறாக இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நீங்க அந்த உலகத்துல இருந்து வேர் பிரிக்கப்பட்டுவீங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவாரு, நான் இந்த உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. நீங்க இந்த உலகத்தானா இருந்தா இந்த உலகத்தை பார்த்து பயப்படலாம், இதுக்கோசம் ஜெபிக்கலாம், கண்ணீர் விடலாம், கஷ்டப்படலாம். ஆனா நீங்க தான் இந்த உலகத்தார் அல்லன்னு இயேசு பதிவு செய்யறாரு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எதை வச்சு, எந்த பதத்தை வச்சு சொன்னாரு? நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லன்னு ஏன் சொன்னாரு? அப்ப நான் உலகத்தார் அல்லாததுன்னு ஏன் சொன்னாரு? நான் பேசின ஒவ்வொரு வார்த்தையும், நான் கொடுத்த ஒவ்வொரு வேத வசனமும் என் பரமபிதா எனக்கு அருளிய வார்த்தைகள். அவர் எனக்கு கொடுத்த அந்த வேத வசனங்கள்.
அதை எனக்கு எவ்வண்ணமாக வெளிப்படுத்தினாரோ அவ்வண்ணமாக நான் உங்களுக்கு மறைபொருளாக இருந்த எல்லா காரியத்தையும் மறைக்காமல் வெளிப்படுத்தி இருக்கிறேன். அப்ப இந்த பிதாவினுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன், சுமந்து திரிகிறேன், அதனால் நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு இருக்கிறேன். அதே போல என்னுடைய ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்டது அல்ல. ஏன்னா இந்த உலக சிந்தை, இந்த மனுஷ அறிவு, மனுஷ ஞானம், மனுஷன போதனை நான் சுமந்து திரியல. அப்ப எனக்குள்ள இருக்க அந்த உபதேசம், எனக்குள்ள இருக்க அந்த நிலை வாழ்வு, அந்த சாகாமை அழிய எல்லாமே பிதாவினால் எனக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதை நான் பெற்றுக்கொண்டபடியால், அவர் அந்த மகிமை எனக்கு தந்தபடியால் நான் இந்த உலகத்தான் அல்ல. சோ நான் பெற்றுக்கொண்ட அந்த மகிமையை இந்த பிதாவாகிய தேவன் என் மேல் வைத்த நான் சொன்னதுல வேத வசனங்க, இதெல்லாம் கடந்த செய்தியில பேசியிருக்கோம். ஸ்கைப்ல இருக்கும், போயிட்டு கேட்டு பாருங்க. அந்த பிதாவாகிய தேவன் அந்த மகிமை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். என்னை விசுவாசிக்கும் போது, இதுக்குதான் இந்த விசுவாசங்க. இந்த பதத்துக்கு தான் இந்த விசுவாசம் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த விசுவாசம் என்பது பாத்தீங்கன்னா, மனுஷ அறிவினால் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு மூலமாக உங்களுக்கு உடன்படிக்கை மூலமாக தந்திருக்கிறார். இதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. அப்ப இன்னைக்கு திருச்சபை எதற்காக கூடுகிறோம், எதற்காக இந்த நேரத்துல நம்ம பயன்படுத்தணும் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு பொண்ணு, வெள்ளி, வைரம், வைடூரியம் சேரணும், உலகத்தில் உள்ள பிரச்சனை தீரணும் கிடையாது. அதாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்ட ஒரு காரியங்கள். எவ்வளவு உலகம் உங்களை போட்டு நெருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆத்மா தேவனை தேட ஆரம்பிக்கும். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா, நீங்க உட்கார்ந்து தனி யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல உபத்திரங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்கு தேவன் மேல் வைத்துள்ள உறவு இன்னும் பலப்படும். அந்த விசுவாசம் இன்னும் துரிதமா செயல்படும். அதற்காக தான் இந்த உலகத்துல இந்த உபத்திரவத்தை தேவன் அனுமதிச்சார். ஏன்னா இந்த நிலைவாழ்வை கொடுத்த இந்த தேவனுக்கு இந்த உலகத்துல சௌகரியமான பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவன் அனுமதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல நீங்க அதை பெற்றுக்கொள்ள என் பிள்ளைக்கு எழுத்தின்படி சரீரத்துல வியாதியே வரக்கூடாத ஒரு வாழ்க்கை ஏன் இந்த கிறிஸ்தியஸ்ல கொடுக்க முடியாதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்க அந்த சாகாமை அழியாமை அந்த நித்திய ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்துவுக்கு ஏன் அந்த சரீரத்துல நோய் இல்லாத வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாதா? அப்ப கொஞ்சம் அந்த அந்த அறிவுக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து பாருங்க. எதற்கு இதெல்லாம் அலோவ் பண்றாரு தேவன்? கிருபை பிரசங்கர் இந்த வார்த்தையில கேட்டாலே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. தேவன் தான் அந்த நோய் அனுமதிச்சாரா? பிரசங்கம் பண்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். அது முரண்பாடா இருக்கும். பிரசங்கம் பண்றதுக்கு நல்லா இருக்கும், கிருபையை பற்றி அழுத்துறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். கொஞ்சம் மனுஷ ஞானத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்க இந்த இடத்துல, அதை யோசிக்க விடுங்க. அப்ப அந்த நித்திய ஜீவனை கொடுத்த அந்த கிறிஸ்துவுக்கு சரீரத்துல வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியாதா? அப்ப இதெல்லாம் எதற்காக அனுமதிக்கப்பட்டுச்சு? அந்த நித்திய ஜீவன் பலப்படுவதற்காக, உங்கள் கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேவன் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்க கேட்கலாம், இல்ல பிரதர் இது ஒரு அளவுக்கு வரைக்கும் தாங்க முடியாது, அதுக்கு பிறகு போனா அந்த மனுக்குலம் மறுதளிக்குது கிறிஸ்தியஸ். கரெக்ட். ஏன் மறுதளிக்குதுன்னா, அந்த ஆத்மா இப்ப பசியில இருக்கும்போது சாப்பாடை கொடுத்துடணுங்க. ஒருத்தர் பசிக்குதுன்னு கேட்கும் போது அவனுக்கு சாப்பாடை கொடுத்துடணும். அப்ப இந்த உலகம் நெருக்கும் போது அவன் கடவுளை தேடுறான். ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன பண்ணுது? தேவனை தேடுது. பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், இல்ல குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சபை ஊழியர்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சபை விசுவாசிகள் மத்தியில பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில இந்த மாம்ச சிந்தை அவங்களை நெருக்குது. நெருக்கும் போது என்ன பண்றாங்க? அவங்க வேத வசனத்தை பிரிச்சு படிக்கிறாங்க, பைபிளை பிரிச்சு படிக்கிறாங்க. ஏன்னா இங்கதான் அமைதி இருக்கு, அதெல்லாம் தெரியுது, அந்த ஞானம் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியுது. அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை பிரிச்சு படிக்கும் போது அந்த ஞானத்துக்குள்ள அந்த தெளிவுக்குள்ள கடந்து வரும்போது அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் அந்த சரியான போதகர்கள் இல்ல. இப்ப எங்க தவறு நடக்குதுன்னா பாத்தீங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கு உண்டான மன்னாவை அந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் கொடுப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே அவர்கள் அந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படுவார்கள். ஏன்னா அந்த பக்குவத்துக்குள்ள வந்துருவாங்க, அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்துருவாங்க. இல்ல பிரதர், அப்ப ஏன் இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்கோசம் எல்லாம் போட்டு அழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தேவனுடைய ஞானத்தை அறியாதவர்களா இருக்கிறபடியா அந்த தவறை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தேவ ஞானம் என்றால் என்ன? கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்டது அல்ல. இந்த சத்தியங்கள்லாம் தெரியாதபடியால் அவர்கள் சிறு பிள்ளையாவோ அறியாமையிலேயோ இல்ல தெரிஞ்ச துணிகரமாக இப்பேற்பட்ட பிரசங்கத்திற்கு தலை சாய்க்கிறார்கள், செவி கொடுக்கிறார்கள். ஓகே, இந்த கிறிஸ்தியஸ் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். சரி, இந்த விளக்கங்கள் போதும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றோம், இன்னைக்கு பேசப்படுற காரியங்கள் உங்களுக்கு மன கஷ்டமா இருக்க, நெருடலா இருக்கா? எங்க நம்பர் கொடுக்குறோம், போன் போட்டு பேசுங்க, ஒரு தெளிவுக்குள்ள வருவோம். இதான் சபை ஐக்கியம், சபை கூடுதல். சரி, நம்ம இந்த நாள் செய்திக்குள்ள போவோம். நம்ம தொடர்ச்சியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, 8:50 ஆயிடுச்சா? ஓகே, அண்டர் செய்யட்டும். அப்ப தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்க செய்திகள் பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுனுடைய வருகை சம்பவித்து விட்டதுங்க. எழுத்தின்படி இந்த கிறிஸ்து இயேசு வருகை சம்பவித்து விட்டது. சோ வருவார் என்று சொன்ன கிறிஸ்து அதாவது கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கு என்பதெல்லாம் கிறிஸ்து அறிவித்து விட்டார். அந்த ஞானம் இல்லாதபடியால் இப்ப மனுக்குலம் என்ன எதிர்பார்க்குது? எழுத்தின்படி இயேசு வருவார் மறுபடியும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஓகே, ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்யட்டும். நிறைய செய்திகளை கொடுத்திருக்கோம், நிறைய வசனங்களை தியானிச்சு வந்துகிட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள் காரியங்கள் பாத்தீங்கன்னா, சோ கடந்த நாட்கள்ல தொடர்ச்சி தான். கடந்த நாட்கள் என்ன செய்தி பார்த்தோமோ அதனுடைய தொடர்ச்சி நீங்க நம்ம பார்க்க போகிறோம். கடைசி இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்க கூடாது என்ற காரியங்கள்லாம் கேட்டாரு. வேத வசனத்தை கொண்டு நமக்கு விளக்கத்தையும் கொடுத்தாரு. நம்ம அதை பார்த்தோம். சரி, அப்ப லூக்கா 11:13 கடைசியா முடிச்சோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நீங்க எதற்காக ஜெபிக்கணும்? இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த தேசத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த கிறிஸ்திய மூலமாக பெறக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இதான் ஒரே பதம் தான், ஆசீர்வாதம். கிறிஸ்திய இந்த உடன்படிக்கை மூலமா கொடுக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஆசீர்வாதம் இங்க ஜெபிக்க சொல்றாரு இயேசு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த ஆவியை பெற்றுக்கொண்டால் இந்த கைத்தடி தேவையில்லை. கடைசி வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? கைத்தடியை நம்ம அந்த சபை விசுவாசி பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் நம்ம இந்த சத்தியங்கள்லாம் பேசுறது கிடையாது. ஆனா அந்த கைத்தடி எதற்காகனா, பார்வை இல்லாத போது, சரீரத்தில் பலன் இல்லாத போது ஊனி எழும்புவதற்காக கொடுக்கப்பட்டதை தவிர வாழ்நாள் முழுக்கம் அவர்கள் கைத்தடியை தூக்கி கொண்டு அலைய வேண்டிய அவசியம் அல்ல. அப்ப இந்த கிறிஸ்தியசுவின் அறிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த உறவு அந்த நித்திய ஜீவன், தேவனை பற்றி அறிகிற அறிவு, அவரோட வைத்துக் கொள்கிற உறவு, அது பலப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கைத்தடி தேவையில்லை. இந்த பக்குவத்துக்கு என்னைக்கு ஒரு ஊழியக்காரர்கள் வரார்களோ, சோ அன்னைக்குதான் கிறிஸ்தியசுடைய சபை இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தாபிக்கப்படும், ஒருவருடைய உள்ளத்திலும் ஸ்தாபிக்கப்படும். சரி, ஆண்டவர் உதவி செய்யட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செய்தி பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம அந்நிய போதனை குறித்து தான் பேசியிருந்தோம். கடைசியா நிறைய அந்நிய போதனைகள் வந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்துல. சோ அந்த அந்நிய போதனைகள் கிறிஸ்தியஸ் என்ற நாமத்துல பேசப்படுற காரியங்கள் எல்லாமே அதுதான் அந்த கிறிஸ்தன் பேசப்பட்டுச்சு. சோ அது வேறொரு கடவுள், வேறொரு சுவிசேஷம், வேறொரு கிறிஸ்து பவுல் தெளிவா பதிவு செய்கிறார். சோ அப்படிப்பட்ட அந்நிய போதனைகள் குறித்து நிறைய வசனங்கள் பதிவு செய்து கொண்டே வருகிறோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தியானிக்கக்கூடிய வசனங்கள் பாத்தீங்கன்னா, இந்த வார்த்தையில பேஸ்புக்ல கேட்டுட்டு இருக்க சகோதர சகோதரிகளே, யூடியூப்ல கேட்டுட்டு இருக்க சகோதர சகோதரிகளே, உங்க புத்தக சூழலை எடுத்து வச்சுக்கோங்க. ஆகாய் புஸ்தகம் 1வது அதிகாரம் இன்னைக்கு நம்ம இதான் பார்க்க போறோம். ஆகாய் புஸ்தகம் 1வது அதிகாரம், இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சரி, ஆகாய் 1:2 இத உங்களுக்காக எனக்காகவும். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:2 வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்ற சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதே கத்தோலிக்க புஸ்தகத்துல வாசிக்கிறேன் பாருங்க. கத்தோலிக்க மொழிபெயர்ப்பு RC, ரோமன் கத்தோலிக். படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகாய் 1:3 வாசிக்கிறோம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இந்த ஆகாய் என்ற ப்ராஃபட் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை. அப்ப இந்த கேள்விக்கு தான் பதில் கொடுக்கிறார். என்ன கேள்வி அங்க வைக்கப்படுகிறது? படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுறாருன்னா, என்ன உரைக்கிறார்னா, ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை. மக்கள் என்ன சொல்றாங்களா? இந்த கடவுளுடைய ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை. எழுத்தின்படி மக்கள் கேட்கிறாங்க. அதற்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பதில் கொடுத்துட்டாரு. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்லுகிறார்கள். ஆகாய் 1:3 வாசிக்கிறோம். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஆகாய் ப்ராஃபட் சகோதர சகோதரிகளுக்காக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அநேக ப்ராஃபட் மூலமாக விளங்கி சத்தியத்தில் விளக்கி இருக்கிறார், விளம்பி இருக்கிறார். அதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சும்மா பார்ப்போம். ஆகாய் 1:4 வாசிக்கிறோம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. சோ நம்ம பரிசுத்த வேதாகமத்துல போட்டிருக்க இந்த வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, ஒரு வீடு பாழாய் கிடக்குதான். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ என்று கேள்வி கேட்கிறார். தேவன் கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு பார்ப்போம், விளக்கத்தை பார்ப்போம். ஆகாய் 1:4 வாசிக்கிறோம். இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில், அங்க இந்த வீடுன்னு போட்டாங்க நம்ம பரிசுத்த வேதாகமத்துல, ஆனா கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல போட்டிருக்காங்க இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகைகளில் குடியிருக்கலாமா? சரி, வசனங்கள் வருது, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க.
ஆகாய் 1:5 வாசிக்கிறோம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு நம்ம அந்த தேவனுடைய ஆலயத்துல போயிட்டு இந்த எழுத்தின்படி இந்த சடங்காச்சாரங்களை அனுசரிக்கிறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காணிக்கை, பொருத்தனை, உபவாசம், பொருத்தனை எல்லாமே நம்ம சகோதர சகோதரிகள் புதிய ஏற்பட்ட திருச்சபையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது புதிய ஏற்பட்ட ஊழியம் நினைச்சிட்டு அப்ப இதெல்லாம் தேவாலயம் எழுத்தின்படி தேவாலயம் திரைசிலை 2ஆக கிழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் உங்கள் உள்ளத்தில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக அனுசரிக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாண கிரியைகளை இன்று திருச்சபைகளில் புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் கை கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் ரொம்பவே வருத்தத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது எல்லாம். சரி, இதை குறித்து நிறைய பேசியாச்சு. ஆகாய் 1:4 வாசிச்சோம். இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில். அப்ப பாருங்க, இங்க ஒரு கோவிலை பத்தி பேசுறாரு. இங்க வீடுன்னு சொன்னாங்க நம்ம பதத்துல, பரிசுத்த வேதாகமத்துல கத்தோலிக்க புஸ்தகத்துல வாசிக்கிறோம். இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாடை மாளிகைகளில் குடியிருக்கலாமா? உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், 2 ஆலயத்தை குறித்து தேவன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. 2 வீட்டை பத்தி தேவன் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கிடுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. அதை வீடுன்னு எடுத்துட்டாலும் சரிதான், அதை கோவில்னு எடுத்துட்டாலும் சரிதான். அப்ப தேவன் ஏன் அந்த கோவில் ஏன் மக்கள் இன்னும் கட்டி எழுப்ப முடியல? தேவாலயத்தை எழுத்தின்படி அனுசரிக்க பிரயாசப்படுறாங்க. எழுத்தின்படி ஆசீர்வாதம் வந்து உலகத்துக்குரிய காரியங்கள் வருவரன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அனுபவிக்கணும், அதுக்காக கடவுளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்திய மூலமா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த மேசியா மூலமா நம்ம வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாத்தீங்கன்னா உலகத்துக்குரிய காரியங்கள் நினைச்சு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இந்த மேசியாவின் மூலமாக வரக்கூடிய ஆளுகைகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குன்னு நினைச்சாங்க. இது வரைக்கும் சரிதான், இது வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பது சரிதான். ஆனா இதெல்லாமே எழுத்தின்படி நடக்கணும்னு நினைச்சாங்க. இங்கதான் அவங்க இடர்னாங்க. அவங்களுடைய இடர்கள் எங்க வந்துச்சுன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்துல இடர்கள் எங்க வந்துச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யம் என்பது பிரத்யட்சமாயோ இல்ல இங்கேயோ அங்கேயோ எழுத்தின்படி அது சம்பவிக்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எழுத்தின்படி இந்த மாம்ச உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல, அது ஆவியில தேவனுடைய ஆலயமா மாற்றப்பட்ட உங்கள் உள்ளத்துக்குள் நடக்கக்கூடிய காரியங்கள். சரி, அந்த தேவாலயத்தில் நடக்கக்கூடிய முறைமைகள் எல்லாமே இப்ப நீங்கள் தேவனுடைய ஆலயமா மாற்றப்பட்டு இருக்கிறபடியால் உங்களுக்குள் அது நடந்தேறி கொண்டே இருக்கிறது. சரி, ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆகாய் 1:4 வாசிக்கிறேன். இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில். அப்ப எழுத்தின்படி கோவிலை நீங்க வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பரிசுத்தம் என்பதை நீங்க வெளியே தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஆசீர்வாதம் என்று வெளியே நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க. தேவன் மூலமாக எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரல, நான் என்ன சம்பாதிக்கல, எனக்கு பொண்ணு இல்ல, பணம் இல்ல, என் சரீரத்துல வியாதி சரியாகல, சோ உலகத்துக்குரிய காரியத்துக்கு எழுத்துப்படி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள இருக்க உங்கள் ஆவி ஆத்மா அந்த ஆசீர்வாதத்தை எழுந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு. சோ கிறிஸ்திய மூலமா கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்ன பாக்குறோம். இந்த கோவில் பாழடைந்து கிடக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? அப்ப நீங்க எங்க ஆசைப்படுறீங்க? எழுத்தின்படி இந்த பிரபஞ்சத்துல சௌகரியமான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுற சகோதர சகோதரிகளே, ஆனா உள்ளுக்குள்ள இந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படலையே. ஆனா எழுத்தின்படி நீங்க வெளியே பாக்குறீங்க, அந்த ஆசீர்வாதம் வெளியே வேணும், அந்த உலகத்துல வேணும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களுக்குள்ள நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், நீங்க அந்த அனுபவத்துக்குள்ள வர முடியலையே. சரி, கேட்கிறாரு. ஆகாய் 1:5 வாசிக்கிறோம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்ப ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஏதோ இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் அறிஞ்சோ அறியாமலோ இந்த உலகத்துல உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார், வசனத்தை அறிக்கை பண்ணா இந்த பூமியில பொண்ணு வெள்ளியும் வரும், அது உனக்கு சொந்தமாகும் அப்படின்ட்டு நிறைய சித்து விளையாட்டெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதற்காக இந்த வேத வசனம் எழுதி கொடுக்கப்படல. அதெல்லாம் ஒரு ஓமைகளாயோ ஒரு ஓமானங்களாயோ வைத்து எப்படி இந்த உலகத்துல ஒரு மாம்சம் இதெல்லாம் பெரிய ஐஸ்வர்யமா பார்க்குதோ, அதே போல இந்த ஆவி ஆத்மா கிறிஸ்தியசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட இந்த ஆவி ஆத்மா இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஐஸ்வர்யத்தை சுதந்திரிக்கிறது உடன்படிக்கை மூலமா என்ற சத்தியத்தை நமக்கு விளம்பி இருக்கிறார் வேத வசனத்தின் மூலமாக. அப்ப இந்த விளக்கத்துல நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்ப வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்ற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட மட்டும் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போக முடியுமே தவிர எழுத்தின்படி இந்த அறிவாகிய சாத்தான் கிட்ட இந்த வசனத்தெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப குரங்கு கையில ஒரு பூமாலை கிடைச்ச மாதிரிதான், அது கடிச்சு குதறிடும் எழுத்தின்படி. அப்ப வசனத்துல சாராம்சத்தை நீங்க ருசி பார்க்க முடியாது. அப்ப இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்தோட கற்கானதாயும் கூர்மையானதும் இருக்க அந்த வேத வசனத்தை எல்லாம் சத்திய ஆவியாக தேற்றவளம் தான் உங்களுக்கு போதிக்கணும். அவர் தான் இந்த சகல சத்தியத்துக்கும் உங்களை வழிநடத்துவாரே தவிர எழுத்தின்படி அந்த மாம்ச கிரிகளோ மாம்ச சிந்தைகளோ அல்ல. சரி, நானும் இந்த தவறுகளை செய்தேன், இன்னைக்கு தேவன் எனக்கு உதவி செய்கிறார். இந்த வார்த்தையில நீங்க கேட்டு விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கும் இந்த உதவி செய்வார். இந்த உலகத்துக்குரிய காரியத்தை அல்ல, உலகத்துக்கு அடுத்த காரியத்தை நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் உதவி செய்யட்டும். அப்ப ஆகாய் 1:5 கேள்வி கேட்கிறாரு, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள்.
அப்ப கேள்வி கேட்கிறாரு, அப்ப என்னப்பா நீ எடுத்தபடி வெளியே நீ தேடுற எல்லா காரியத்தையும் நீ பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா பாருங்க, உங்கள் உள்ளம், உங்கள் கோவிலோ, இந்த கோவில் பாழடைந்து கிடைக்கும் இந்நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? அப்ப சரீர மாட மாளிகையில் குடியிருந்து என்ன பிரயோஜனம்? எழுத்தின்படி பொருளாதார செழிப்பை நீங்க அனுபவிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். நீங்க விளம்பி என்ன பிரயோஜனம்? உள்ளுக்குள்ள இன்னும் நீங்க நியாயப்பிரமாண கிரியைக்குள்ளதானே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ள இன்னும் அந்த கற்பனை எழுதி கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை எழுத்தின்படி தானே அனுசரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னுடைய உபதேசத்துக்கு நீங்க செவி கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆக 1:5 வாசிச்சோம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்ப உங்கள் வழிகளை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இந்த பதத்தை ஆகாய் NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் இந்த மொழிபெயர்ப்புல பாக்குறேன். This is what the Lord of heavens armies says. Look at what happening to you. Look at what happening to you. உனக்கு என்ன நேர்ந்தது? உனக்குள்ள இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எந்த பாதையில போய்கிட்டு இருக்கு? உங்களுடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? எதை நீங்க பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு தேவன் கேள்வி கேட்கிறாரு. ஆகாய் 1:5 இதை கத்தோலிக்க புஸ்தகத்துல வாசிக்கிறேன் பாருங்க. ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள், உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். என்னங்க சொல்ல வர்றாரு ஆண்டவர்? உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். அப்ப நமக்கு என்ன நிகழ்ந்துச்சு? நம்ம தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஜெபிச்சவனே தேவன் நமக்கு நம் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். எழுத்தின்படி தொழில் நல்லா இருக்கு, குடும்பங்கள் நல்லா இருக்கு, பொருளாதாரம் நல்லா செழிக்குது, நல்ல ஆசீர்வாதமா இருக்கு. தேவன் நல்லா அந்த பூமியில ஒரு 4-5 தலைமுறைக்கு சொத்துக்களை எனக்கு சேர்த்து வைக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். சரி, ஆனா அப்படிப்பட்ட மாட மாளிகைகளை வசனம் என்ன வாசிச்சோம்? நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? அப்ப எழுத்தின்படி இந்த பொருளாதார செழிப்பை அனுபவிக்கிற சகோதர சகோதரிலே உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது. அது என்ன மரணம்? அப்ப உள்ளுக்குள்ள ஒரு கோவில் பாழடைஞ்சு கிடக்குதா? உள்ளுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம, சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம ஒரு ஆத்மா துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப தேவன் என்ன போக்கஸ் பண்றாரு பாருங்க. இல்ல, இந்த உலகத்துக்குரிய காத்த தேவன் போக்கஸ் பண்ண இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எழுத்தின்படி இந்த உலகத்துல நீங்க சௌகரியமான ஒரு வாழ்க்கையை பேசணும்னா, அப்ப இதுல நீங்க உங்களை வேறு பிரிக்க பாக்குறாரு. இந்த முதலாம் ஆதாமுடைய வித்துல இருந்து நீங்கள் இந்த வித்து சாகணும். இந்த முதலாம் மனுஷன் இந்த மாம்ச சிந்தை மறிக்கணும். கிறிஸ்தியேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இன்னைக்கு பேசப்படுற இந்த வார்த்தைகள் என்ன பண்ணுது? உங்களை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்க பிரயாசப்படுகிறது. ஏன்னா இந்த வேத வசனங்கள் இந்த கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உட்பட்டது அல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்ப பொருளாதார செழிப்பினால் தேவனை நிரப்பி இருக்காருன்னு நீங்க என்ன சொல்ல வரீங்க? தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல நல்லாவே இருக்கு. சௌகரியம் இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. அப்ப நீங்க சொல்ற சாட்சியில் என்ன விளம்புது? கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்துல இருக்கு நீங்க பேசுறீங்க. ஆனா வசனம் தெளிவா தேவனுடைய ராஜ்யம் இந்த கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உட்பட்டது அல்ல. பூமிக்குரிய காரியத்தை நான் பேச வரல, பூமிக்கு அடுத்த காரியத்தை பேச வந்தேன் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றார் சுவிசேஷத்துல. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னு பார்ப்போம். ஆகாய் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். ஆகாய் 1:6 வாசிக்கிறோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். சரி, எழுத்தின்படி கிருபையின் உபதேசங்கள் போதிச்ச வசனங்களுக்கு வேண்டும். விதைகள் இது விதைப்பு காலம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிரயாசப்பட்டு விதைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அந்த பலனை பார்ப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிரயாசப்பட்டு விதைக்கலாம் அந்த அளவுக்கு நீங்க அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆனா அப்படி நீங்க அடுத்த ஆசீர்வாதம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட அந்த பொருளாதார செழிப்பு, பொருளாதார ஆசீர்வாதம், அந்த சரீரத்தை பிரியப்படுத்தக்கூடிய காரியங்கள், அந்த சுகபோகமான வாழ்க்கையில் இந்த சரீரத்தை வைத்தீங்க. ஓகே, அந்த அறிவு இந்த உலக அறிவு இதெல்லாம் செஞ்சுச்சு கொடுத்துச்சு, ரைட், ஓகே, அது தேவன் தான் அந்த ஆசீர்வாதம் இருக்கா, அதுல நீங்க கடந்து போற சகோதர சகோதரிகளே. ஆனா உங்களுக்குள்ள என்ன நடக்கணுமோ அது நடக்கல. உங்களுக்குள்ள என்ன அது கிறிஸ்தியேசு மூலமா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தேன்னு சொன்னாரே, அது என்ன ஆசீர்வாதம்? அதை நம்ம தெரியாதபடியால் அறியாதபடியால் நமக்குள் நடக்கக்கூடிய காரியத்தை இங்க விளக்குறாரு ஆகாய் மூலமாக. வாசிக்கிறோம், கேளுங்க. பொருளாதார உபதேசகர்களே, செழிப்பின் உபதேசிகளே, கொஞ்சம் அந்த வசனத்தை கூர்ந்து படிச்சு பாருங்க. ஆகாய் 1:6. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதித்திருக்கிறான். இங்க நான் அந்த ஆகாய் 1:6 உங்களுக்கு வாசிச்சு காமிச்சேன். இந்த வசனத்துல நான் சொல்ற வார்த்தையை மட்டும் பென்சிலால் அண்டர்லைன் பண்ணீங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். இதுல திரளாய் விதைத்து அண்டர்லைன் பண்ணீங்க.
நீங்கள் புசித்து அண்டர்லைன் பண்ணிங்க, நீங்கள் குடித்து அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க, கூலியை சம்பாதிக்கிறவன் அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. இப்ப இந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தையெல்லாம் பாருங்க, இது எல்லாம் நீங்க எடுத்து உலகத்துக்குரிய காரியத்துக்கோசம் தேடினீங்க. அந்த மாம்ச சரீரத்தை பிரியப்படுத்துவதற்காக இதுதான் கிறிஸ்தியஸ் மூலமா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். கிறிஸ்தியஸ் இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக தான் இந்த இயேசு சிலுவையில மரிச்சாரு, எனக்காக இதற்கு பலியும் காணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டாரு, எனக்காக இதற்காக ஆதியிலே அடிக்கப்பட்டார் இந்த கிறிஸ்து. எழுத்துமே இந்த பொருளாதார செழிப்பை நான் பெற்றுக்கொள்றதுக்கோசம் நீங்க நினைச்சு அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்தீங்க. அப்படிதான் பிரசங்கமார்கள் போதிச்சு உங்களை உள்ள இழுத்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள். ஏன்னா நீங்க விதைத்தது சரீரத்தில், ஆவியில் அல்ல. நீங்கள் விதைத்தது சரீரத்தில் தான், ஆவியில் அல்ல. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. நீங்க சாப்பிட்டது அந்த உங்களுடைய பசி என்பது சரீரத்தில் இருந்துச்சு, அந்த ஆத்மாவில் இல்ல, அந்த ஆவியில் இல்ல. அந்த உள்ளான மனுஷன் அந்த பசிக்கு நீங்க ஆகாரத்தை கொடுக்கல, அதனால நீங்க திருப்தி அடையல. நீங்கள் குடித்தும் பூரணம் அடையவில்லை. நீங்க அந்த ஆகாரத்தை எடுத்துபடி சரீரத்துக்கு உண்டான தண்ணியை நீங்க குடிச்சீங்க தவிர அந்த கிறிஸ்தியஸுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரசத்தை நீங்க பானம் பண்ணல, இன்னும் நீங்க பருகல. ஏன்னா அவர் கொடுத்த அந்த ரசம், அவர் கொடுத்த அந்த அப்பம் பாத்தீங்கன்னா, அந்த சாப்பாடு தண்ணி அந்த ஆத்மாவுக்கு உண்டான மண்ணா, அந்த ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார் இல்லையா, அந்த எட்டர்னல் பிரெட், அந்த ஜீவ அப்பம், அந்த எட்டர்னல் லைஃப், அந்த சாகாமை அழியாமை, இது அந்த ஆவி ஆத்மாவாக பேசப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து அவர் நான் ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். இந்த உலகத்துக்குரிய பசியை தீர்ப்பதற்கான காரியங்கள் அல்ல, உலகத்துக்குரிய வேதனைகள் தீர்ப்பதற்கான காரியங்கள் அல்ல, உலகத்திற்குள்ள பொருளாதாரத்தை சரி செய்வதற்கு உண்டான காரியங்கள் அல்ல. இதெல்லாம் உலகத்தில் நியமிக்கப்பட்டு இருக்கு, அதெல்லாம் இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுவாரு, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புவது போல என்னுடைய சீஷர்களை அனுப்புறேன்னு சொல்லுவார், பிரசங்கம் பண்ணுவார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வசனங்கள்லாம். அப்ப இந்த உலகம் ஓநாயா தான் இருக்கு, நீங்க ஓநாய மாத்தணும்னு நினைக்காதீங்க. அந்த உங்களுடைய தன்மையை இழந்துடாதீங்க. நான் ஓநாய மாத்திரன்ட்டு உங்களுடைய தன்மையில நீங்க இழந்துடாதீங்க. இந்த ஓநாய்களுக்குள்ளதான் இந்த ஆடுகளை போல நம்மள அனுப்பிச்சிருக்காரு. எதற்காக? இவர்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், அது ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ்ந்து முடிப்பதற்காக, இந்த உலகத்துக்குள்ள தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப எழுத்தின்படி நீங்க அந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இதே ஆவியில கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த மாம்ச அறிவு, மாம்ச சிந்தை இதான் கள்ள ஓநாய்களா இருக்கு. அது ஒரு நாள் ஒரு புதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. அந்த தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது. அதான் இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை கூட பாத்தீங்கன்னா எழுத்தின்படி மாத்தியாச்சு. அந்த அறிவாகிய சத்ரு, அறிவாகிய சாத்தன் என்ன பண்றான், இந்த பரீட்சை 1ஆம் ஆதாமுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டுச்சா? இல்லங்க, 2ஆம் ஆதாமுக்கு வைக்கப்பட்டுச்சு. 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சொன்னா அந்த உலகத்தின் அதிபதி, இந்த சுயம் என்ன சொல்லிச்சு, நீ பாக்குற இந்த உலகத்தில நான் உனக்கு தரேன், நீ என் கால்ல செருப்பை போல இரு அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்தின் அதிபதி என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, தேவாலயத்தின் உப்பரிகளை கூட்டு போய் உட்கார வச்சு, கர்த்தராகிய இயேசுவே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனே, இந்த உலகத்தை சுத்திப்பார், இது உனக்காக நான் சம்பாதித்து கொடுத்து வைக்கப்பட்ட, உனக்காக சம்பாதித்து வைக்கப்பட்ட செழிப்பு, இது எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்கு. பொண்ணு, வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாமே என்கிட்ட இருக்கு. நீ என் காலில் செருப்பா இருந்தனா இதெல்லாம் நான் உனக்கு தருவேன் அப்படின்ட்டு சுயம் பேசிச்சு. அந்த மாம்ச சிந்தை இந்த தேவனுடைய குமாரன் கிட்ட பேசிச்சு, இந்த ஆத்மா கிட்ட பேசுது. அது என்ன பிம்பத்தை வெளிப்படுத்தினா, உங்க ஆத்மா கிட்ட இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னா அந்த காரியத்துல இருந்து, அடுத்த நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நான் உனக்கு தரேன், நீ என் காலுக்கு செருப்பாருன்ட்டு உங்க ஞானம் பேசிக்கிட்டு இருக்கு, மனுஷ அறிவி பேசுது. நம்மளும் என்ன பண்றோம், வேத வசனத்தை காலின் கீழ் போட்டு மிதிச்சுட்டு அந்த சுவிசேஷம் என்ற பாதரட்சியை தொடுத்துக் கொள்வதற்கு பதிலாக இந்த அறிவாகிய சத்துரு கொடுத்த அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பாதரட்சியாக தொடுத்து கொண்டு கல்லிலும் முள்ளிலும் பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கோம். சரி, தொடுத்தமே, அது எந்த பாதைக்கு போதோ அதை கூட கவனிக்கல. அது இந்த சுவிசேஷம் என்ற பாதரட்சியை நீங்க தொடுத்தீங்கன்னா உங்களுடைய இலக்கு நித்திய ஜீவனா இருக்கும், நீங்க தேவனை அடைவீங்க. ஆனா இந்த உலகத்துக்குரிய அந்த அறிவாகிய சாத்தான், இந்த சத்ரு, அவன் தொடுத்த அந்த பாதரட்சியை நீங்க தொடுத்து கொண்டீங்கன்னா அந்த உலகத்தின் பொருளாதார செழிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் தான் கொடுத்தாரு. ஆனா உங்களுடைய சுகபோகம், உங்களுடைய மோகம், உங்களுடைய இச்சை, உங்களுடைய பிரியம் இது மேல இருந்துச்சுன்னா உங்களுடைய திசை வழி மாறி போயிடும். திசைக்கிட்டு போனவர்களாக நாம் அப்படிதான் இருந்தோம். நாம் வழி தப்பி போனவர்களாக, நாம் திசை மாறி போனவர்களாக, தன் இஷ்டத்தின்படி பிரியமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம், ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தோம், தேவனை அறியாத ஒரு நிலையில். நம்ம எண்ணம் போல ஒரு வாழ்க்கை, நம்ம மனசாட்சியை மனசை கொன்னுட்டு அந்த உலகத்துக்கு மனுஷன் எப்படி வாழ்வணும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தோம். ஆனா இப்ப வேதம் என்ன போதிக்குது, அது சுயம், அது மாம்சம், அது இந்த உலகத்துக்குரிய காரியம், இந்த உலகத்துக்குரிய ஐஸ்வர்யம். எழுத்தின்படி
அப்ப இன்னைக்கு இந்த மனுக்குலமா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட பேசிச்சு, அந்த சுயமும் பேசிச்சு. இந்த உலகத்துல பொருளாதார செழிப்பை நான் உனக்கு தரேன், இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரேன், தேவாலயத்தின் உப்பரிகள் மேல உட்கார வச்சு கேட்டுச்சு. இந்த சுயம் கேட்டுச்சு, இந்த மாம்சம் கேட்டுச்சு. அதுதாங்க சர்ப்பமா வர்ணிச்சு காமிச்சிருப்பாங்க. சர்ப்பம் என்றால் என்ன? அது தந்திரம் உள்ளது. தந்திரம்னா என்ன? தேவனுடைய வசனத்துக்கு அகைன்ஸ்டா பேசக்கூடியதான் தந்திரம் உள்ளது. இன்னைக்கும் வேத புரட்டர்கள், வேத வசனத்தை புரட்டி பேசுகிற சகோதர சகோதரர் என்ன பண்ணுவாங்க? தந்திரமாய், என்ன புஸ்தகம் அது? யூதா புஸ்தகத்துல படிச்சு பாருங்க. அந்த ஒரு அதிகாரத்துல அழகா பேசியிருப்பாங்க. தந்திரமாய் அந்த கேட்டுக்கு ஏதுவான போதனை நுழைய பண்ணுவார்கள். அவர்கள் தந்திரமாய் நுழைந்த கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள். அழகா அதுல கோட் பண்ணி காமிச்சிருப்பாரு பரிசுத்தாவி யூதாக்கு புஸ்தகத்துல. அப்ப அந்த புஸ்தகம் நம்ம வாசிக்கிறோம். அப்ப தந்திரமான அந்த வசனங்களை புரட்டி பேசி அந்த மாம்ச சந்தையை உங்கள் ஆவியில் உட்புகுத்த பார்ப்பார்கள். அதான் இயேசு கிறிஸ்து பேசுவாரு, என்னுடைய ஆவி இல்ல, அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் என்னுடைய அல்ல. அப்ப ஆவி என்பது என்ன? எல்லாருக்குள்ள ஆவி வைக்கப்பட்டுச்சு. அந்த அறிவாகிய சத்துருக்கு முழங்கால் போட்டுச்சுன்னா அது மனுஷனுடைய ஆவி. அந்த ஆத்மா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுச்சுன்னா அது தேவனுடைய ஆவி. அங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் தேவனுடைய வித்தாக தரித்து கொண்டவராக வந்தார். அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்தவராக இருக்கிறார். அதனால அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அப்பால போய் சாத்தானேன்னு சொன்னார். அறிவாகிய சத்துருவே நீ அப்பால போ. அந்த உலகத்துக்குரிய காரியத்தை குறித்து இந்த பொருளாதார செழிப்பை, பொருளாதார ஆசீர்வாதத்தை காமிச்சு என்னை ஏமாத்தாது, என்ன வஞ்சிக்காத. நான் எழுந்து போன தேட ரட்சிக்க வந்த அந்த ஒட்டுமா மனுக்களத்தை கொடுக்க வந்து எழுத்துமே இந்த காரியத்தை அல்ல. அப்ப உங்ககிட்ட இல்லாத ஒரு ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்கு. அப்ப உங்ககிட்ட இருக்கிறது இந்த பொருளாதார செழிப்பு பொருள், இந்த அறிவு என்ன விரும்பிக்கிட்டு இருக்கு, இந்த மாம்சம், இந்த சுயம் என்ன விரும்பிக்கிட்டு இருக்கு? என்னுடைய இந்த உலகத்துக்கு உட்பட்டதுன்னு சொல்லுது மாம்ச அறிவு. அப்ப இந்த உலகத்துலதான் தேவன் என்ன ஆசீர்வாதம் இருக்காருன்னு சொல்லுது இந்த மாம்ச அறிவு. இந்த இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் இந்த மாம்ச அறிவு போதிக்குது. அப்ப எழுத்தின்படி இந்த பொருளாதார, இந்த பணம் பொண்ணு வெளியெல்லாம் இல்லாத போது தேவன் என்ன ஆசீர்வதிக்க இல்ல. இன்னைக்கு நான் எழுத்தின்படி இந்த வசனம் சொல்லி நான் அதை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் என்ன ஆசீர்வதித்து இருக்கிறான்ட்டு இந்த மனுஷ அறிவு, இந்த மாம்ச அறிவு இந்த ஆத்மாவை ஏமாத்துது, வஞ்சிக்குது. சோ இந்த இடத்துலதான் ஒரு கிளியரன்ஸ் கொண்டு வர்றாரு இயேசு. அப்ப இந்த உலகத்துக்குரியத்தை காமிக்கும் போது நான் முழங்கால் போடல, அதனால நீங்களும் முழங்கால் போடாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள். உப்பரிகள் மேல எடுத்து உட்கார வச்சாலும் சரிதான், அது கீழே உங்களை வச்சாலும் சரிதான். உப்பரிகள் மேல எடுத்து உட்கார வச்சாலும் உங்க பாதம் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு மேலதான் இருக்கு. உப்பரியின் கீழே எடுத்து இந்த நிலத்துல வச்சாலும் சரிதான், இந்த பொருளாதார செழிப்பு உங்க காலின் கீழே தான் இருக்கு. ஆக உங்களுக்கு அடங்கி இருக்கிற அந்த 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 சரீரம் அனுபவிக்க உபகரணங்கள் தான் இந்த நீங்க சொல்ற அந்த பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதம். இதை தேவன் கொடுப்பாருன்னு கிடையாது, அவர் கொடுத்துட்டார். உங்க காலம் கீழே மண்ணா கிடக்கு. அந்த இந்த மண்ணு மண்ணுக்குரிய காரியங்கள் தான். இப்ப நாங்க பேசிட்டு விண்ணுக்குரிய காரியத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். விண்ணவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசிட்டு இருக்கோம். வேதம் விளம்பின ஆசீர்வாதத்தை குறித்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அல்ல, உலகத்துக்குரிய உபகரணங்கள் அல்ல, அது ஆசீர்வாதமும் அல்ல. ஏன்னா உலகத்துல ஆசீர்வாதம் நீங்க சொல்லி பேசுறீங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியல. உலகத்துல ஆசீர்வாதம்னா அப்படி தனித்தனியா பிரிச்சுலாம் தரல, அது உங்களுக்கா கொடுக்கப்பட்ட ஒரு காரியங்கள், அவ்வளவுதான். ஆசீர்வாதம் என்றால் அந்த வேத வசனங்கள் தான், அது சத்தியங்கள் தான். அந்த ஆசீர்வாதம், அந்த வேத வசனம் மூலமா நீங்க பெற்றுக்கொள்வது அந்த நித்திய ஜீவன் தான். நீங்க மறுபடியும் பிறக்கக்கூடிய காரியங்கள், அந்த சாகாமை அழியாமை சுதந்திரிக்கிறீங்க, இதுதான் ஆசீர்வாதம். இதான் கிறிஸ்தியஸ் உங்களுக்கு கொடுத்த, சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதம். சரி, இப்ப ஆகாய் 1:6 வாசிச்சோம். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். உங்கள் ஆத்மா இன்னும் அந்த மிகுதியான அறுப்பை பார்க்கல. அந்த எப்படி சொல்றது, எழுத்தின்படி நீங்க ஒரு விவசாயி நிலத்துல விதைக்கிறாரு. அப்ப ஒரு மூட்டை விதையை விதைச்சா ஒரு விதைக்குள்ள பல கனிகள் இருக்கும், பல பல கனிகள் வரும். அது பல மடங்கு அது பெருக்கம், ஒரு பெருக்கம் இருக்கும் அந்த ஒரு விதையில. அதுதான் பெருக்கம் ஒரு விவசாயி பொறுத்த வரைக்கும் எழுத்தின்படி. சோ அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை நீ எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீ விதைத்தது ஒண்ணு, ஆனா நீ அறுத்தது கம்மி. அப்ப ஒரு விதையை நீ விதைச்சா அடுத்தது பாதி விதை தான் நீ அறுத்துருக்கன்றது, அதுக்காதான் அர்த்தம். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் திரளாய் விதைத்தும், மூட்டை மூட்டையை நீங்க விதைக்கிறீங்க, ஆனா கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருங்க. அது காரணம் என்ன? நீங்க நிலைவாழ்வு நினைச்சு போய்கிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துக்குரிய காரியம் அது உங்களை பிரியப்படுத்தாது. அது பிரியப்படுத்தும் இந்த சரீரத்தை, இந்த ஆத்மாவை அல்ல. அந்த என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு நாள் உட்புகுத்தாது. அதே போல பாருங்க, நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. ஏன்னா இந்த ஆத்மா உள்ள பசியோடு இருக்கு, அது சாப்பாடு இல்லாம இருக்கு, அது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்கு, அது ஆகாரம் இல்லாம இருக்கு, அது நீர் அருந்தாம இருக்கு. சோ அதற்குண்டான மண்ணா இன்னும்
கொடுக்கப்படாம மரிச்ச நிலையில இருக்கு. இதான் குழந்தையா இருக்கு. இதான் இருளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதான் முக்காடுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. இதான் பசியில செத்து மடிஞ்சு கிடக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆத்மாவுக்கு உண்டான மண்ணாதான் இதான் அந்த பிரெட், ஜீவ அப்பம். இதான் இயேசு கிறிஸ்து மூலமா விளம்பின அந்த வேத வசனங்கள். இன்னைக்கு நம்ம இந்த ஆகாயில படிக்கிறோம்னா, இந்த வேத வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இதான் இயேசு கிறிஸ்துவா கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு உண்டான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆத்மா பெற்றுக்கொள்ளும் போது, அந்த மன்னாவை, அந்த ஜீவ அப்பத்தை பிடிக்கும் போது, அதை புசிக்கும் போது அந்த அனுபவத்துக்குள்ள அது கடந்து வருகிறது. அந்த கண் திறக்கப்படுகிறது. அந்த குழந்தைத்தன்மை வந்து ஒரு மறுரூபத்துக்குள்ள கடந்து வருது. ஒரு முதிர்ச்சியான நிலையில, ஒரு வளர்ச்சியான ஒரு நிலைக்கு அது கடந்து வருகிறது. இதான் அந்த ஆத்மாவுக்கு உண்டான மன்னா. சோ இதுதான் வேத வசனம் உங்களுக்கு போதிக்கிறது தவிர எழுத்தின்படி இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அல்ல. சரி, பாப்போம். தொடர்ந்து வசனத்தை வாசிப்போம். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, எழுத்தின்படி அல்ல. அந்த ஆத்மாவுக்கு உண்டான மன்னாவை நீங்க கொடுத்தாதான் நீங்க திருப்தி அடைய முடியும். ஆனா நீங்கள் புசிப்பத உலகத்துக்குரிய காரியங்கள். உங்களுடைய இலக்கம், உங்களுடைய பந்தய பொருள உலகத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் எப்படி அந்த ஆத்மா செழிக்கும்? அந்த ஆத்மா எப்படி பிழைக்கும்? சரி, குடித்தும் பூரணம் அடையவில்லை. அந்த பரிபூரணத்துக்குள்ள அந்த ஆத்மா இன்னும் கடந்து வரல. ஏன்னா அந்த பசி இன்னும் அந்த தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதான் இயேசு பிரசங்கம் பண்ணுவாரு, தாகமா இருக்கிறவங்கள என்னண்டையில வாங்க. அப்ப அந்த சமாரிய பெண்கிட்டையும் பேசுவாரு. அப்ப குடிக்கிற தண்ணி கேட்கும்போது அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுவிசேஷ புத்தகத்துல நம்ம வாசிக்கலாம், அதுல தெரியும். அப்ப அந்த சமாரி பெண் கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அப்ப குடிக்க தண்ணி கேட்கும்போது, நீங்க எங்ககிட்ட தண்ணி எல்லாம் கேட்க கூடாது, யூதர்ல இருக்க நீங்க எங்ககிட்ட நீங்க கேட்க கூடாது அப்படின்னு கேட்கும்போது அந்த முறைமையை காமிச்சு பேசுவாங்க. அப்ப எப்பா நீ எழுத்தின்படி குடிக்கிற தண்ணீரை நான் கேட்டேன், உன்னால கொடுக்க முடியல. ஆனா நான் கேட்டது யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட நீ தண்ணீர் கேட்டிருப்ப, நானும் உனக்கு தாகமே எடுக்காத ஒரு தண்ணீரை கொடுத்திருப்பேன்னு இயேசு பிரசங்கம் பண்ணுவார். அந்த தண்ணீர் தான் இங்க பேசப்படுகிறது. அப்ப ஜீவ தண்ணீரை குறித்து பேசுறார். இதான் தேவன் அருளின ரசம், தேவன் அருளின அப்பம். அவர் கொடுத்த சாப்பாடு என்ன, மன்னா என்ன, எழுத்தின்படி அந்த பழைய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட அந்த அந்த புறாக்களோ, அந்த மிருகங்களோ, அந்த முழங்கால் அளவுக்கு அந்த பறவைகள் விழுந்த காடைகள் விழுந்துச்சு இல்லையா, அந்த மண்ணா அல்ல. அது வந்து எழுத்தின்படியே அது நடந்துச்சு. அது சரீரத்துக்கு உண்டான காரியங்கள், அது நிழல். ஆனா இன்னைக்கு அந்த மண்ணாக்கள் உங்கள் முழங்கால் அளவுக்கு அல்ல, உங்கள் கழுத்து வரைக்கும் இந்த மண்ணாக்கள் கொடுக்கப்படுகிறது. உங்கள் ஆத்தும நிறைவு வரைக்கும் அந்த மண்ணாக்கள் கொடுக்கப்படுகிறது. அது இயேசு கிறிஸ்து மூலமாக. அன்னைக்கு முழங்கால் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. முழங்கால் வரைக்கும் அந்த அந்த உலகத்துக்குரிய உபகரணங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு உங்கள் தலை நிரம்பத்தக்கதாக, உங்கள் ஆத்மா செழிக்கத்தக்க அந்த கொழுமையான ஒரு விருந்து வீடை, அந்த ஆத்மா புசிக்கக்கூடிய மண்ணாக்களை, அந்த ஆகாரத்தை, அந்த மறைபொருளை கிறிஸ்து மூலமாக பிதாவானவர் உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக விளம்பி இருக்கிறார். சோ அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பருக பாருங்க, அந்த ரசத்தை குடிக்க பாருங்க. அந்த ஆத்மா புசிக்கக்கூடிய மண்ணான் ஒண்ணு இருக்கு, அந்த ஜீவ அப்பம், அந்த அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ரசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த உள்ளான மனுஷன் வளமையை பலப்படுத்துவதற்காக, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் அல்ல. ஓகே, நீங்க அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சோ இது மறுபடியும் என்னத்தை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் அடையவில்லை, குளிர் விடவில்லை. அப்ப ஒரு வஸ்திரம் உடுத்துறீங்க, உள்ளுக்குள்ள நடுங்கிட்டு இருக்கு, சிவரிங் இருக்கு. சரீரத்துக்கு இல்லைங்க, நீங்க போர்த்துற சால்வை இந்த சரீரத்தை பிரியப்படுத்தும். குளிர் இந்த சரீரத்துல போவோம், அந்த ஆத்மால இன்னும் நடுக்க இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த சிவரிங் வந்து அந்த சோல்ல இருந்துகிட்டு தான் இருக்கு, அந்த ஸ்பிரிட்ல இருந்துகிட்டு தான் இருக்கு. பாருங்க, அப்ப கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நீங்க சம்பாதிக்கிற இந்த பணம், பொண்ணு, வெள்ளி, வைரம், வைடூரியம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புத்தகலான பைக்குள்ள எடுத்து போடுறதுக்கு சமமான ஒரு காரியங்கள்னு பேசுறாரு. இந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க இந்த உலகத்துக்குரிய உலகத்துக்குரிய உபகரணங்களுக்கோசம் நீங்க தேடினீங்கன்னா, இந்த உங்க சரீரத்தை பிரியப்படுத்தக்கூடிய அந்த உபகரணங்களை நீங்கள் தேடுவதற்காக இந்த இயேசுவை அதை நீங்க அடைவதற்காக இந்த இயேசுவை நீங்க தேடுவீர்களானால், அது எல்லாமே நீங்க ஒரு புத்தலான பையில போடுற ஒரு பொண்ணுக்கு சமமான ஒரு காரியங்கள்னு பேசுறாரு. ஏன்னா எப்படி ஒரு புத்தலான பையில ஒரு ஒரு தங்கத்தையும் வெள்ளியை பணத்தையும் போடும் போது அது கீழே மண்ணுக்குள்ள போதும், கீழே மண்ணுல விழுந்துருதோ, அதே போல நீங்க உலகத்துல என்னதான் வேத வசனம் சொல்லி சொல்லி சம்பாதிச்சாலும், அந்த வசனத்தை சொல்லி சம்பாதிச்சாலும், அந்த ஐஸ்வர்யம் என்ன சொல்லி ஐஸ்வர்யம் என்ற பேர்ல அந்த உலகத்துக்குரிய காரியத்தை அந்த உபகரணம் நீங்க சம்பாதிச்சாலும் அது ஒரு நாள் மண்ணுக்குள்ள திரும்பி போயிடும். உங்களுக்கே நல்லா தெரியும். புதைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சரீரம் மரிச்சதுக்கு அப்புறம் வெள்ளி அருணாக்குடியில இருந்து கையில போட்ட மோதிரம், கழுத்துல போட்ட செயின் எல்லாமே உங்க சொந்தக்காரனே உருவி விடுவாங்க. உங்க கூட பிறந்தவங்களே எடுத்துருவாங்க, உங்க பிள்ளைகளே எடுத்துருவாங்க, எல்லாரும் எடுத்துருவாங்க. அதை கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த மண்ணுக்குள்ளதான் இந்த இது வரைக்கும் அந்த செயின் போட்ட விரலு, அந்த மோதிரம் போட்ட விரலு, அந்த செயின் போட்ட கழுத்து, அந்த காதுல தொங்க அந்த கம்மலு, அப்புறம் நெத்திச்சூடி, அந்த ஒட்டியானம், அந்த கொலுசு, இது எல்லாமே நாங்க போட வேணாம்னு சொல்லல. பாருங்க, அது எல்லாமே என்ன ஆகுது, அத எல்லாமே மண்ணுதான் சுதந்திரிக்குது. நீங்க ஆசீர்வாதம்ன்ற பேர்ல நீங்க கேட்டு வாங்குனீங்க, தேவன் கொடுத்தாருன்னு நம்பி நீங்க அதை சாட்சியா சொன்னீங்க, அதை அனுபவிச்சீங்க. ஆனா அதெல்லாம் என்னாச்சு, ஒரு பொத்தலான பையில போட்ட ஒரு பணம் மாதிரி ஆயிப்போச்சு.
அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாருங்க? அப்ப இங்க என்ன போதிக்கப்படுகிறது பார்ப்போம். ஆகாய் என்ற ப்ராஃபட் மூலமா நமக்கு என்ன பேச வருகிறார், சொல்ல வருகிறார். நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். இன்னைக்கு அப்படிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகிப்போச்சு. இன்னைக்கு கிருபையின் உபதேசம், செழிப்பின் செழிப்பின் உபதேசம் அது ஆத்மாவுக்கா, அது உலகத்துக்குரிய காரியத்துக்கா? ஒரு கேள்வி வரணும். பிராக்கெட்ல அதை போடுங்க தயவு செய்து. செழிப்பின் உபதேசம் நிறைய பேர் உள்ள வந்து பாத்துடுறாங்க, வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. செழிப்பு என்றால இந்த உலகத்துக்குரிய காரணம் செழிப்பு நினைச்சிட்டு இருக்காங்க, அதை கொழுமை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை தேவன் அறியாத மனுஷர்களே வைத்துள்ளார்கள். சோ நன்றி கெட்டவன் துரோகிகளுக்கும் தேவன் நன்மை செய்கிறவராக இருக்காரு. அதனால இதை நீங்கள் கேட்டுதான் தேவன் இதை கொடுப்பாருன்னா அவங்களுக்கு யாரு கொடுத்தா? அப்ப புறஜாதிகள் எப்படி இதை பெற்றுக்கொண்டாங்க? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. அப்ப நீங்க கிறிஸ்து ஆசீர்வதிச்சார் சொல்றீங்க. இந்த பணம் பொண்ணு வெளியெல்லாம் பெருகும் போது, நோயில ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர்ல யார் ஆசீர்வதித்தார்? அப்ப எல்லாருக்குமே இது இருக்கு, எல்லாருமே சுதந்திரிக்கிறாங்க. மனுக்குள்ள ஒட்டுமொத்த சுதந்திரிக்குது. அப்ப அது எங்க இருந்துச்சு? முதலாம் ஆதாமுடைய வித்துக்கு இது சுதந்திரிப்பதற்கான அதிகாரம் இருக்கு, அதனால சுதந்திரிக்கிறாங்க. அந்த முதலாம் ஆதாமே தேவன் தான் படைச்சாரு. நீங்க இன்னைக்கு புறஜாதியும் சொல்ற மனுஷர்கள், ஜென்டைல்ஸ் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவர்கள் தேவனால் தான் படைக்கப்பட்டவர்கள். இவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அதுல இவர்கள் நல்ல சௌகரியமா சுதந்திரத்தை கொண்டு இருக்கிறார்கள். எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு, எல்லா அக்கிரமம் பண்ணிட்டு, தேவனை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும், தேவனுடைய வார்த்தை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் எல்லோருமே அக்கிரமக்காரர்கள் தாங்க. நான் புறஜாதிகளை பத்தியோ இல்ல மத்த மதத்தை பத்தியோ பேசல. இயேசு கிறிஸ்தவர்களும் சரிதான், கிறிஸ்துவை அல்லாதவர்களும் சரிதான். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையும் வசனம் இல்லாதவர்கள் எல்லாருமே அக்கிரமக்காரர்களும் பாவிகளும் தான். அப்ப ஏன்னா இந்த இரண்டாம் மதமுடைய வித்தினால் நீங்க ஜெனிப்பிக்கப்படணும், நீங்க மறுபடியும் பிறக்கணும். இதே ஆகாய வசனத்தை நான் கத்தோலிக்க புஸ்தகத்துல வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் விதைத்தது மிகுதி, அடுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடி இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. நீங்க எழுத்தின்படி ஆசீர்வதிச்சார்னு சொல்லிட்டு நீங்க குடி இருந்துகிட்டு வீட்டுல, தோட்டத்துல, துறவத்துல. ஆனா உங்க ஆத்துமா அந்த நிறைவுக்குள்ள வரல. அந்த சௌகரியமான பெட்டை பார்க்கும் போதோ, சௌகரியமான ஒரு வீட்டை பார்க்கும் போதோ அந்த பிளஷ் சந்தோஷப்படுது, அந்த மாம்சம் சந்தோஷப்படுது. ஆனா அந்த ஆத்மா அது ஒரு நிம்மதியான தூக்கம் போடாம தவிச்சுக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஒத்து பாருங்க. அதுக்கு என்ன மெத்தையை போட்டு நீங்க கொடுத்தீங்க? அந்த ஆவி ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கு உண்டான மெத்தை நீங்க சம்பாதிச்சீங்க, போட்டீங்க, ரைட்டு, ஓகே. அந்த ஆவி ஆத்மாவுக்கு இல்ல. நம்ம என்ன அதை நீங்க சம்பாதிக்கவும் முடியாது, நீங்க சம்பாதிச்சு கொடுக்கவும் முடியாது. அது விசுவாசம் என்ற ஒரே ஒரு உழைப்பு, அந்த முதல் போட்டாதான் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். சோ இதான் கிறிஸ்துவ கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான், இதைத்தான் முதல்ல உங்களுக்குள்ள வேத வசனத்தை கூட நான் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த விசுவாசம் என்ற திறவுகள் இருந்தாதான் அந்த அனுபவத்தோடு நீங்க கடந்து வர முடியும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய இலக்கு கிறிஸ்திய சமமா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க வேண்டுமே தவிர எழுத்தின்படி காரியங்கள் அல்ல. சரி, ஏன்னா எழுத்தின்படி காரியங்கள் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க அது மேலதான் நின்றுட்டு இருக்கீங்க. அது மண்ணுக்குள்ளே மறுபடியும் திரும்புது. சரி, ஆனாலும் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடி இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களில் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். ஒரே ஒரு செகண்ட் தண்ணி குடிச்சிடுறேன். சரி, தேங்க்யூ. ஆகாய் 1:7 வாசிக்கிறேன். அடுத்த வசனம் ஆகாய் 1:7. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் சொல்றாருங்க. இந்த பொருளாதார செழிப்புகளை கடந்து போற ஒவ்வொரு ஆத்துமாக்களை பார்த்து, சாரி, அந்த பொருளாதாரத்துக்குள்ள கடந்து போகிற, இந்த பணம் பொண்ணு வெள்ளிக்குள்ள கடந்து போகிற, அதிலே பிரயாசப்பட்டு போகிற, இந்த உலகத்திலே கடந்து போகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பார்த்து இந்த கிறிஸ்து கேட்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனையிலும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 1:7. மறுபடியும் வாசிக்கிற NLT-ல, லுக் அட் வாட் ஹேப்பன் டு யூ. உங்களுக்குள்ள என்ன ஆச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஓகே, உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுற படைகளின் ஆண்டவர். ஆகாய் 1:8 வாசிக்கிறோம், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். முதல் வசனம் என்னங்க வாசிச்சோம்? ஆகாய் 1:1. தேவன் ஒரு வசனத்துக்கு பதில் தருகிறார். ஆகாய் மூலமாக, ஆகாய் என்ற ப்ராஃபட் மூலமாக அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்விக்கு தேவன் பதில் தருகிறார். ஏன்னா இந்த ஜனங்கள் கேட்கிறாங்க, இந்த ஜனங்கள் ஆகாய் 1:2 வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள்.
கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனையில கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்குதான் பதில் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆலயம் எப்படிங்க கட்டப்படுது பாப்போம். ஆகாய் 1:7 எஸ், ஆகாய் 1:7 பார்த்தோம். ஆகாய் 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மகிமைன்ற வார்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மகிமை இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ். நீங்க எப்படி இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்பது இதான் கீவேர்ட்ஸ். இயேசு கிறிஸ்து விட்டு சொல்ற கீவேர்ட்ஸ். ஒரு திருட வீட்டை கொள்ளடிச்சு போனா சில துருப்பு சீட்டை விட்டுட்டு போயிடுவான், ஒரு தடயங்களை விட்டுட்டு போயிடுவான், நான் தான் திருடுன்னுட்டு. அதே போல இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கள் பாத்தீங்கன்னா அவர் தான் பேசியிருக்காரு. எக்கச்சக்க இடத்துல அவருடைய உபதேசத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அவர் தான் பேசியிருக்காரு. நான் தான் பேசினேன் என்பது அறிந்து கொள்வதற்காக ஒரு கீ பாயிண்ட்ஸ் நிறைய விட்டு போயிருப்பாரு. அப்படி இந்த வசந்த கீ பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு பாருங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். சரி, எந்த மலைக்கு போனோம்? என்ன மரத்தை வெட்டணும்? சரி, அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மறுபடியும் ஆலயம் கட்டப்படும் சொல்றாரு. அந்த ஆலயம் எப்படி கட்டப்படும்னா, நீங்க ஒரு மலையின் மேல ஏறணுமா, ஏறி போய் அங்க இருக்க ஒரு மரத்தை வெட்டணுமா, அந்த மரத்தை வெட்டின அந்த மரத்தினால, கழிக்கப்பட்ட அந்த மரத்தினால என்னுடைய ஆலயத்தை கட்டுங்க. நீங்க அந்த மலை மேல ஏறி போய் அந்த மரத்தை வெட்டி அந்த மரத்தினால் கட்டப்பட்ட ஆலயத்தின் மேலதான் நான் பிரியமா இருப்பேன், அந்த ஆலயத்துலதான் என்னுடைய மகிமை விளங்கும்னு இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக உரைக்கிறார். மறுபடியும் சொல்றேன், ஆகாய் 1:8 நீங்க மலையின் மேல் ஏறி போய் அங்க உள்ள ஒரு மரத்தை பாப்பீங்க, அந்த மரத்தை வெட்டின அந்த மரத்தை கொண்டு வந்து ஒரு ஆலயத்தை கட்டுங்க. அப்படி இந்த மலை மேல ஏறி போய் பார்த்து வெட்டி கொண்டு வந்து அந்த மரத்தினால் கட்டின ஆலயத்துலதான் நான் பிரியமா இருப்பேன், அந்த ஆலயத்துலதான் என்னுடைய மகிமையை நான் விளங்கவும் செய்வேன் அப்படின்ட்டு ஆகாயில உங்களுக்கு பதில் தருகிறார். மகிமை கடந்த நாட்களும் நம்ம பார்த்தோம். என்னுடைய மகிமை நான் ஒருவருக்கு கூடன்னு சொன்னாரு. அந்த மகிமையே கிறிஸ்து கிட்ட ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அந்த மகிமை இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மகிமை தான் அழியாமை, சாகாமை, நித்திய ஜீவன். சோ இதன் மூலமாக தான் இந்த மகிமையை நீங்க பெற்றதான் கிருபை. இந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதுதான் புல்லென்ற ஸ்தானத்துக்கு நீங்க உயர்த்தப்பட்டீங்களே தவிர இது எழுத்தின்படி கிடையாது. சரி, அங்க ஒரு மலை குறித்து பேசினாங்க இல்லையா, ஆகாய் 1:8. எனவே கத்தோலிக்க புஸ்தகத்துல வாசிக்கிறேன், மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். நீங்க மலைக்கு போகணுமா, மலை ஏறி போயிட்டு ஒரு மரம் கொண்டு வரணுமா, மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள், அது எனக்கு உகந்ததா இருக்கும். அந்த மலைக்கு போயிட்டு ஒரு மரத்தை கொண்டு வரணுமா, அந்த கொண்டு வந்த மரத்தை வச்சு என் வீட்டை கட்டணுமா, அது எனக்கு உகந்ததா இருக்கும், அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன், அங்கதான் நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றேன். இப்ப அந்த மகிமை புரியுதா உங்களுக்கு? இந்த தேவாலயத்துக்குள்ளதான் நான் வாசம் பண்ணுவேன், இங்கதான் என்னுடைய மகிமை விளங்குன்னு சொன்ன, அதுக்குதான் அர்த்தம். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள். மேல ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து பேசினாரு. என்ன பேசினாரு? இதே ஆகாயில என்ன வாசிச்சோம் பாருங்க. ஒவ்வொரு வசனமும் ஜோடு இல்லாம இருக்காது, எல்லாமே ஜோடி தான் இருக்கு. அப்ப ஆகாய் 1:6 நம்ம வாசிச்சோம், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ஆனா கீழே வாசிக்கிறேன் பாருங்க, மலைக்கு சென்றப்ப இந்த மரத்தை நீங்க வெட்டி கொண்டு வந்து அதுல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினீங்கன்னா நான் அதுல வாசமா இருப்பேன். அப்படி ஆசமா இருக்கும்போது ஆகாய் 1:8 கத்தோலிக்க புஸ்தகம் நான் உங்களுக்கு வாசிச்சேன், மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள். ஏன்னா அன்னைக்கு அந்த அறுவடை இல்ல, கொஞ்சமா விதைச்சு அதிகமா விதைச்சு கொஞ்சமா அறுத்தாங்க, அங்க மிகுதியான அறுவடை இல்ல. ஆனா கீழே சொல்றாரு, இந்த மரத்தினால போயிட்டு நீங்க ஆலயத்தை கட்டி எழுப்பினீங்கன்னா மிகுதியான அறுவடைக்காக காத்திருந்தீர்கள், இப்ப அது உங்களுக்கு சாத்தியமாகுதுன்றாரு. அது என்னங்க அறுவடை? இயேசு கிறிஸ்துவும் பேசுவார். 9:36 வாசிக்கிறேன் மத்தேயு புஸ்தகத்துல, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 9:38 வாசிக்கிறேன், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மிகுதியான அறுவடை, ஆத்தும அறுவடை குறித்து பேசப்படுகிறது.
ஏன்னா அந்த மிகுதியான அறுவடைக்காக இந்த கர்த்தராகிய இயேசுதான் பிதாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அது இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பும் போது சம்பவிக்கப்படுகிறது. இந்த அறுவடை இன்னைக்கு இன்னைக்கு நிறைய அறுவடையின் ஊழியங்கள், ஹார்வெஸ்ட் மினிஸ்ட்ரி நிறைய எல்லாம் வந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்னத்த அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஆத்மாவுடைய கழுத்தை பிளேட கொஞ்சம் அறுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஆத்மாவை அங்க அறுவடை செய்யல. எழுத்தின்படி கொண்டுகிட்டு இருக்காங்க ஆத்மாக்களை. சரி வாசிப்போம். ஆகாய் 1:9 பார்ப்போம். ஆனால் கிடைத்தது சிறிதளவே. கர்த்தருடைய புஸ்தகத்துல வாசிக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த போது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன். அப்ப என்ன சொல்ல வராருங்க? திடீர்னு வசந்த ஃபுல்லா மாத்துறாரு. 1:8 நம்ம என்ன வாசிச்சோம்? இந்த மரத்தினால் நீங்க கட்டப்பட்டு இந்த மலைக்கு போயிட்டு இந்த மரத்தினால் கட்டி எழுப்பும் போது ஆலயங்கள் கட்டி எழுப்பும், நான் அங்க ஆலயத்துக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவேன். அந்த ஆலயத்துக்குள்ள என்னுடைய மகிமையை விளங்க செய்வேன். அதன் மூலமாக மிகுதியான அறுவடைகளை காத்துட்டு இருக்கு. ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்படுகிறது. நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பீங்க. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில போயிட்டு அடையக்கூடிய இந்த மரணத்தையும், அவர் சிலுவையில் அடையக்கூடிய இந்த ஆக்கினை தீர்ப்பையும், அந்த ஆத்மா அடையக்கூடிய இந்த ஆக்கினை தீர்ப்பையும், அதன் மூலமாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக ஸ்தாபிக்கப்படக்கூடிய புதியதொரு உடன்படிக்கை மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும், அதன் மூலமாக வரக்கூடிய மிகுதியான அறுவடைகளையும் நன்மைகளையும் குறித்து இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ப்ராஃபட்ஸ் மூலமாக விளம்பிக் கொண்டிருக்கிறார். இதான் புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம். அப்ப அவருடைய இதை போல எக்கச்சக்க வசனங்கள் பேசப்படுதுங்க. எல்லா ப்ராஃபட்ஸ் மூலமா என்ன கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஆத்ம அறுவடை குறித்தா பேசுறாங்க, ஆத்ம ரட்சிப்பை குறித்தா பேசுறாங்க, ஆத்ம மீட்பு குறித்தா பேசுறாங்க. தெரியல, இந்த வசனத்தை நான் மாத்தி உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். இன்னைக்கு நான் இந்த ஆகையில எடுத்து பேசணும் இல்லையா, இந்த வசனத்தை உங்களுக்கு நான் மாத்தியும் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நுழைச்சி தந்திரமா ஒரு வேத புரட்டனா பொருளாதார செழிப்பு அழுத்தியுமே நான் பிரசங்கம் பண்ண முடியும். அந்த ரோலையும் நான் பிளே பண்ணுவேன். அந்த ரோலையும் நான் பிளே பண்ண முடியுங்க. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அந்த வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை சரின்னா சரின்னு சொல்லும், தப்புன்னு தப்புன்னு சொல்லும். இப்ப கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை மிஸ்யூஸ் பண்ணலாம், இத புரட்டியும் பேசலாம், உலகத்துக்குரிய காரியத்தை அழுத்தியும் பேசலாம். இந்த மறைபொருளை பரிசுத்தாவி வெளிப்படுத்தினா மட்டும் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். இவர் மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்க ப்ராஃபிட்ஸ் இருக்காங்க. எல்லா ப்ராஃபிட்ஸ் மூலம் இந்த சத்தியங்களை பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அப்ப ஆகாய் 1:9 நம்ம வாசிச்சோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. மேல என்ன வாசிச்சோம்? நம்ம என்ன அதான வாசிச்சோம். அந்த 1:8க்கு என்ன வாசிச்சோம்? நம்ம 1:8 நீங்கள் மலையின் மேல் ஏறி போய், சாரி அதுக்கு மேல வாசிச்சோம். எங்க வாசிச்சோம்? 1:6 வாசிச்சோம். நீங்கள் விதைத்தது மிகுதி, அடுத்ததோ குறைவு. அந்த வசனத்தை தான் இங்க விளக்கத்தை அப்படியே கண்டினியூ பண்றாரு 1:9. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம் இத கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்த அந்த கொஞ்சமும் பொருளாதார ஆசீர்வாதம் சொல்றீங்க, பணம் புண்ணு வெள்ளி இதுதான் தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் சொல்றீங்க. இது எல்லாம் நிலைவாழ்வுன்னு சொல்லி நிலைவாழ்வுக்குண்டான ஆசீர்வாதத்துல இந்த தேவனுடைய ராஜ்யத்துல இதுவும் உண்டுன்னு சொல்றீங்க. இதுதான் தேவன் கிறிஸ்து கொடுத்த ஆசீர்வாதம் சொல்றீங்க. அதுக்காக வேத வசனத்தை பிரசங்கம் பண்றீங்க, அதுக்காக சபை கொடுத்த யூஸ் பண்றீங்க, அதுக்காக கூடுகை யூஸ் பண்றீங்க, அதுக்காக வேத வசனத்தை அறிக்கை பண்ணி பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆத்மாவுக்கு உண்டான மன்னவன் ஆத்மாவுக்கு கொடுக்காம இந்த சரீரத்தை பிரியப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் வேத புரட்ட தந்திரமான வேத புரட்டக்கூடிய காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் இன்னைக்கு டாப் 10 போதகர் சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கிருபையின் உபதேசிகள், செழிப்பின் உபதேசிகள். அப்ப ஆத்மாவுக்காக பேசப்பட்ட அந்த வேத வசனத்தை எல்லாம் புரட்டி, இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆகையில படிச்ச இந்த வசனத்தை எல்லாம் நான் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் அழுத்த முடியும். நான் அப்படி உங்களுக்கு மாத்திய பிரசங்கம் பண்ண முடியும். ஆனா நலமானதை சோதித்து உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை சாபத்தை வைத்தேன், நீங்க பிழைத்து பெருகும்படி. அப்ப அந்த ஆவியும் இருக்கு, அந்த மாம்சமும் இருக்கு. அந்த ஆத்மா எதை புசிக்கணும்? அந்த மாம்சத்துக்கு முழங்கால் போடணுமா, அந்த ஆவிக்கு முழங்கால் போடணுமா? என்னுடைய வேத வசனங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வேத வசனங்கள் எண்ணிலிருந்து புறப்பட்டு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருக்கார். வேதம் எண்ணிலிருந்து வெளிப்படும். அப்ப அவர்கள் மூலமாக வெளிப்பட்ட வேத வசனங்கள் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக வெளிப்பட்டுச்சா, இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக அந்த ஆவி ஆத்மா கொண்ட மன்னாவை கொடுப்பதற்காக இந்த வேத வசனங்கள் பேசப்பட்டுச்சா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், தேவன் கொடுக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், பெருக்கம் உண்டு, செழிப்பு உண்டு. அடுத்த மாசம் வீடு வரும், அடுத்த மாசம் தோட்டம் வரும், அடுத்த மாசம் 4 கார் வாங்குவேன், அடுத்த மாசம் இன்னும் தொழில் பெருகும் அப்படின்ட்டு எழுத்தின்படி அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து இருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். அப்படி வந்தாலும் வேத வசனத்தை புரட்டி புரட்டி இந்த மாம்சத்துக்கு நீ புரட்டி போட்டாலும் நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. ஏன்னா பாருங்க, அந்த முடிவை குறித்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப அந்த வசனத்தை கொண்ட, ஏன்னா அந்த வேத வசனங்கள் எதற்காக எழுதி கொடுக்கப்பட்டுச்சு? அந்த ஆத்மா பிழைக்க வேண்டும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அப்ப மறுபடியும் கிறிஸ்துக்குள்ள பிழைக்கணும், அந்த மாம்சம் மரிக்க வேண்டும், அந்த சுயம் சாக வேண்டும், ஜென்ம சரீரம் மரிக்க வேண்டும், ஆவிக்குரிய சரீரம் கொடுக்கப்படுகிறது எழுத்தின்படி. இதுல ஆவியில நீங்க அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் பிரசங்கம் வந்தாலும் என்னதான் செய்தி வந்தாலும், பிரதர்
பொருளாதார ஆசீர்வாதத்தையும் தேவன் தருகிறார். நாங்களும் அதை தாங்க சொல்றோம். நீங்க தருவார்னு சொல்றீங்க. பொருளாதார உபகரணங்கள், அதாவது அந்த மண்ணுக்குரிய காரியத்தை தேவன் மண்ணாவே படைச்சு கொடுத்துட்டார். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அது ஆசீர்வாதம் தயவுசெய்து சொல்லாதீங்க. பொருளாதார செழிப்பு அதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லாதீங்க. அது பேசுறதுக்கே அது கிறிஸ்துவுக்கு அது எப்படி அது ஒரு விபச்சாரம் மாதிரி இருக்கு. ஏன்னா ஆசீர்வாதத்தோட நான் மிங்கிள் பண்றேன் அதை போயிட்டு. கிறிஸ்தியஸ கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? ஆனா நான் என்ன என் நாவு என்ன விளம்பிக்கிட்டு இருக்கு? இந்த உலகத்துக்குரிய காரியத்தை போய் ஆசீர்வாதம் என்று விளம்பிக்கிட்டு இருக்குது. இங்க அக்கிரமக்காரன் இங்க அதை சுதந்திரிச்சு கொண்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி கெட்டவன அதுல கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கான். தேவனுடைய நாமத்திற்கு விரோதமா செய்யக்கூடிய காரியங்கள், துணிகரமாக கிறிஸ்துவை காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு அசுத்த ஆத்மாவும், அந்த முக்காடுக்குள்ள இருக்க அந்த ஆத்மாவும், அந்த பாவத்தில் நிரம்பிச்சிருக்க அந்த ஆத்மா அதெல்லாம் சுதந்திரிக்குது. அதுல கொடி கட்டி பறக்குது. இது நீங்க தேவன் தந்த ஆசீர்வாதம் எப்படி பேச முடியுது? இது வேத வசனத்தை அறிக்கை பண்ணும் போது இதை கிறிஸ்தியஸ் தருவான்னு எப்படி நம்மளால சொல்ல முடியுது? நான் குற்றப்படுத்தல. அறியாமையில இருக்கீங்க. நான் அதான் ஆரம்பத்துல பேசிட்டேன். ஒண்ணு அறியாமையில இந்த தவறு நம்ம செய்யறோம். இன்னொன்னு நம்ம தெரிஞ்ச துணிகரமாக செய்யறோம். தெரிஞ்சு செஞ்சாலும் சரிதான், தெரியாம செஞ்சாலும் சரிதான். கொலைதான், தப்பு தான். அப்ப இந்த வார்த்தைகள் வரும்போது, வசனங்கள் வரும்போது முழங்கால் போட பிரயாசப்படுங்க. சரி, நம்ம வசனத்தை பார்ப்போம், பேசி முடிப்போம். ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஆகாய் 1:9 வாசிச்சோம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா இதெல்லாம் நீங்க ஆத்ம பிழைப்பு, ஆத்ம செழிப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தேவன் ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் அல்ல. இத கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அடுத்த வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கொஞ்சத்தையும் நான் ஊதி போட்டுருவேன்ட்டாரு. அந்த கொஞ்சத்தை நான் ஊதி போட்டுருவேன்ட்டாரு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? என்ன ஆண்டவர் அப்படி எங்க மேல கோபம்? என்ன நீங்க சொல்ல வரீங்க? எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது. எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, சகோதரர்களே, கிருபையின் ஊழியர்களே, செழிப்பின் ஊழியர்களே, உலகத்துக்கோசம் அழித்து பேசக்கூடிய காரியங்களே, தேசத்துக்கோசம் அழித்து பேசக்கூடிய காரியங்களே, அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள செத்து மடிஞ்சு கிடக்குது. உங்களுக்கு உங்க கண் பார்வைக்கு அது தெரியலையா? அந்த ஆத்மாவுடைய மரண சத்தம், அந்த மரண ஓலம் உங்களுக்கு கிடைக்கலையா? தெரியலையா? அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களே, அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்காமல் இருக்கிறார்களே, எழுத்தின்படி வியாதியை பார்த்து புலம்புறீங்க, சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லைன்னா புலம்புறீங்க, கூப்பாடு போடுறீங்க, கை கூப்பி ஜெபிக்கிறீங்க, எல்லாம் ஜெபிக்கிறீங்க. ஆனா பாருங்க, அந்த ஆத்மா செத்து மடிஞ்சு கிடக்கிறது. அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? உலகத்துக்கோசம்ன்றமே அந்த ஆத்மா செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபம் என்றால் என்ன? ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் மூச்சு முட்டை பேசுறதுதான் ஜெபமா? இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் பாத்தீங்களா? இது வந்து ஜெபம் தான். பிரதர், கடைசி ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபிக்கலாம் நீங்க சொல்றீங்க, 1/4 மணி நேரம் ஜெபிக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆனா பாருங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுடைய கவனத்திற்கு, இந்த வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரி, நான் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். செய்தி ஆரம்பத்துல இருந்து முடிவு பரிந்து மட்டும் நான் ஆத்மாவுக்கோசம் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என் ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படலையா? அந்த தேவன் கேட்கிறாரு. என்ன ஆத்ம பாரத்தோட இவன் ஜெபிக்கிறான், என்ன நோக்கத்துக்கோசம் இவன் ஜெபிக்கிறான்? உலகத்துக்குரிய காரியங்கள் இல்லைங்க. எழுத்தின்படி இந்த சரீரத்தினுடைய வியாதி மாறணும், சொறி மாறணும், சரங்க மாறணும் இல்ல, திங்கிறதுக்கு சோறு தண்ணி கிடையாது. அதெல்லாம் இங்கதான் இருக்கு. அதெல்லாம் இங்கதான் இருக்கு. தேவன் தான் கொடுத்திருக்காரு. அவன் அனுபவிப்பான். அதெல்லாம் நேர்த்திய சிறப்பாக தேவனால அந்த ஆத்மாவுக்கு என்ன, அந்த சரீரத்துக்கு என்ன தேவை என்பது தேவன் அறிந்திருக்கிறார். அதை நீங்க கேளாமலும் சந்தேகப்படாம இருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன் நீங்க என்கிட்ட வாய் திறந்து கேட்க வேண்டிய அவசியம், நீ கேட்டுதானே அதை கொடுக்கணும்னு கிடையாது. உனக்கு தேவைன்னு எனக்கு தெரியும். நீ அந்த பிறப்பை எடுத்த இன்னைக்கு இலங்கையில செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாம, இல்ல மத்த தேசம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுக்க எனக்கு தெரியாதா? அவர்கள் இந்த மனுஷ பிறப்பை தானா எடுத்து வந்தாங்க. நான் தானே எடுக்க வச்சேன், நான் தானே கொடுத்தேன். அப்ப தவறு எங்க நடக்குது? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அப்ப எந்த இடத்துல தவறு நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு ஏன் அவங்க அப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க? ஏன்னா காரணம் எது நிமித்தம்னு கேக்குறீங்களா? இந்த வீடு பாழாய் கிடக்குதுங்க. இந்த வேத வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்காம, இந்த சத்தியத்தை சத்தியமா பேசாம, இந்த எல்லா வசனத்தையும் புரட்டி 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 உலகத்துக்கு உயர்த்து பேசி பேசி இன்னைக்கு சம்பாதிக்கிறது என்ன ஆகுது? அது பொத்தலான பையில போட்ட மாதிரி போயிட்டே தான் இருக்கு. அவன் சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுறான். எங்க நான் போன மாசம் சம்பாதிச்ச சம்பளம் எங்கன்னு தெரியலங்க. போன மாசம் நான் சம்பளம் வாங்கினேன், அந்த பணம் இப்ப என்கிட்ட இல்ல. 8 வருஷமா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். அந்த பணத்தை இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா இல்ல, என்கிட்ட இல்ல. எங்க போச்சுன்னு தெரியல. வயிற்றுக்குள்ள போய் வேற வழியே வெளியே வந்துருச்சு. இயேசு நல்லா பிரசங்கம் பண்ணுவாரு. தேவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சொல்லி நீங்க பேசுறீங்க, அந்த பொருளாதார செழிப்புன்னு பேசுறீங்க, எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் வேற வழியே வெளியே வந்துருச்சு. இதுதான் ஆசீர்வாதமா? இதுவரை தேவன் கொடுத்தார், இதற்காக கிறிஸ்து மரித்தார். சரி, வாசிக்கிறேன், வசனத்தை முடிப்போம். ஆகாய் 1:9 வாசிக்கிறோம். எது நிமித்தம் என்றால், என் வீடு, ஏன் அதை ஊதி போட்டுருவன்ட்டாரு?
அது நிக்காதான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க தகுதி தாழ்ந்து கிடையாதான். எதற்காக சொல்றாருன்னா, எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். என்ன வீடுங்க பாழாய் கிடக்குது? ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன். இங்க நீங்க வீடுன்னு எடுத்துக்கலாம், ஆப்ஷன் ஏ இல்ல ஆப்ஷன் பி கோவில்னு எடுத்துக்கிட்டான். அந்த வீடும் நீங்க தான், அந்த கோவிலும் நீங்க தான். அங்க 2 அறை இருக்கு. ஒண்ணு வந்து மாம்சம், இன்னொன்னு வந்து ஆவி. ஒண்ணு ஆத்துமா, இன்னொன்னு சுயம். ஒண்ணு தேவனால் கொடுக்கப்பட்டது, இன்னொன்னு தேவனிடத்தில் வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. சரியா? ஒண்ணு தேவனால் கொடுக்கப்பட்டது, இன்னொன்னு அந்த கீ எதுக்குன்னா தேவனிடத்தில் உங்களை வழிநடத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன மனுஷன் என்ன பண்றான், தேவனிடத்தில் வழிநடத்துவதற்காக போயிட்டு அங்க முழங்கால் போடும் போது அவன் அதுதான் பந்தய பொருள் நினைச்சிட்டான். அந்த பாதை எங்க போகுது? அது கிறிஸ்து கிட்ட போகுது. அதான் பவுல் அழகா பதிவு செய்வாரு. சாரி, நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்தியஸ்ல வழிநடத்துற உபாத்திங்க. கிருபன் சத்தியத்துக்கு வழிநடத்துகிற ஒரு உபாத்தி தான் நியாயப்பிரமாணம் தவிர அது பந்தய பொருள் அல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தேவாலயத்தின் உப்பரிகளை வச்சு காமிச்சான், அது பந்தய பொருள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய பந்தை பிறந்த உலகத்துக்குரிய காரியமா இருந்தா நீங்க உலகத்துக்குரிய காரியத்துக்கோசம் தான் பேசுவீங்க, அதுக்கோசம் தான் ஜெபிப்பீங்க, அதுக்கோசம் தான் மன்றாடுவீங்க. உங்க சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய காரியமா தான் இருக்கும். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட காரியமா இருக்காது, இருக்கவும் முடியாது. ஏன்னா அந்த மரம் அந்த கனி தான் கொடுக்கும். சோ இப்ப என்ன மரங்கள் மாற்றம் இந்த மரம் அப்ப கெட்ட கனி கொடுக்கிற மரம் என்ன செய்யணும்? அதெல்லாம் வேரோட பிடுங்கப்படுவது இல்லைங்க. அந்த மரத்தை வெட்டி, அந்த காட்டுத்தி மரத்தை வெட்டி இந்த நல்ல ஒலிவு மரத்தோட ஒட்டணும். ஒட்ட வைக்கும் போதுதான் இந்த நல்ல ஒலிவு மரத்துடைய வேருக்கும் சாருக்கும் இந்த காட்டத்தி மரம் பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். உங்க பைபிள் உள்ள வேதம் எனக்கெல்லாம் அப்படிலாம் வசனம் கோட் பண்ணி காமிக்க தெரியாது. இந்த வசனம் இந்த அதிகாரத்துல இருக்கு, இந்த ஆனா நான் பேசுறது எல்லாமே வேத வசனம், அது எனக்கு தெரியும். அந்த வசனத்தை நீங்க கேட்டீங்கன்னா நான் திரும்ப எடுத்து காமிப்பேன். ஆனா இப்ப எந்த அதிகாரத்துல இருக்கு நான் சொல்ல முடியல, எனக்கு சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு நான் மெமரி எல்லாம் கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா வசனம் எல்லாம் மனப்பாடமா தெரியும், எந்த அதிகாரத்துல இருக்குன்னு தெரியாது. அதனால சகோதரர்கள் மன்னிக்கவும். இதெல்லாம் புதிய உடன்படிக்கை நிருபத்துல தான் இருக்கு. உங்களுடைய கருத்துக்களுக்கு உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். எங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த செய்தி கீழே யூடியூப்ல கீழே பார்த்து நான் பேசுற வசனங்களும் உங்களுக்கு கோட் பண்ணி காப்பா, அதுல இருக்கும், நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஆக 1:9 வாசிச்சோம். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். எங்க ஓடுறாங்க இன்னைக்கு? கிருபையின் சத்தியம் எங்க வழி நடத்துது? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை பெருகச் செய்வார். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சகோதரி ஜெபிச்சாங்க, நூறுத்தனியாக கையின் பிரயாசத்தை அதை நூறுத்தனியாக பலன் தர. அந்த சகோதரியிலே கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, இந்த செய்தியில மறுபடியும் கேளுங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே நீங்க ஒரு வசனத்தை யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே ஆத்மாக்காக பேசப்பட்ட வசனங்கள்ங்க. அது எழுத்தின்படி அதை துட்டுக்கோசம் மாத்தாதீங்க, பணத்துக்கோசம் மாத்தாதீங்க. அத உலக காரியத்து இதுக்கு பேர் தான் வேசித்தன விபச்சாரம். நீங்க அறியாமையில செய்றீங்க, தவறு கிடையாது. அதை சரி செய்து கொள்ளுங்க. அதுக்குதான் இந்த செய்திகள் காஸ்பல் குரூப்ல எல்லா சகோதரர்களுக்கும் தெரியுது. இந்த எஸ்பிஎம் ஜெபக்குழு 4 இந்த ஐடியில அந்த ஜெபக்குழு இந்த செய்தியில வந்து பேசப்படுறது எல்லாமே அந்த ஆவிக்குரிய செய்திகள் பேசப்படுறது எல்லாருக்குமே தெரியுது, எல்லா போதர்களுக்கும் தெரியுது. ஆனா யாருமே போன் போட்டு பேச மாட்டேறாங்க. எல்லாருமே நடத்துறவங்க கூட தான் நான் சொல்றேன். அதாவது இங்க வந்து யூதன் கிரேக்க அடிமை சுயதன் எதுவுமே கிடையாதுங்க. இங்க வளர்ந்தவன் தேர்ச்சி அடைஞ்சு யாரும் நான் பூரண ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. எத்தனை சபையா கீழே இருந்தாலும் நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது, நான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் குறைவுள்ளவர்கள், மனுஷன் குறைவுள்ளவன் தாங்க. தவறுகள் நடப்பது இயல்பு. நம்ம அந்த ஊழியத்தின் பாதையில அந்த தவறுகள் வந்து அது என்ன சொல்லுதுன்னா நீங்க வளர போறீங்கன்ற காரியத்தை காமிக்குது. அப்ப அந்த ஏன்னா நீங்க தவறுன்னு ஒத்துக்கிட்டாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். அது இல்ல நான் சரியாதான் இருக்கேன்ட்டு நீங்க வாதாடும் போது நோ யூஸ். வேத வசனத்தை கொண்டு சகோதரர்கள் சத்தியத்தை விளம்பின பிறகும் உங்களை விளக்கிய பிறகும் நீங்கள் துணிகரமாக எதிர்த்து நிற்பீர்களால் அப்படிப்பட்ட வாக்குவாதம் செய்வதற்கு நாங்கள் மனதுள்ளவர்கள் அல்ல. பவுல் தெளிவா பேசிட்டாரு, நாங்க அதுக்கு தயாரா இல்லப்பா, உங்களுக்கு ஒரு சல்யூட். அழகத்து பவுல் பேசுவார். ஒருவன் எப்படிப்பட்டது வீண் வாக்குவாதம் தர்க்கத்துக்கும் அவன் இடம் கொடுக்கறானா, சோ நாங்க அப்படிப்பட்டவர்கள் அல்லப்பா, எங்களுடைய வேலை அதுவும் கிடையாது. அறிவிக்க வேண்டியது எங்களுடைய வேலை, அறிவிச்சாச்சு. அது வசனத்தை கொண்டு புத்தி சொல்லுங்க, தவறுனா சரி செய்து கொள்றமே தவிர அந்த சுயத்தை உட்புகுத்த பாக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்காதீங்க. ஒரு சத்தியங்கள் பேசப்பட்ட பிறகும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்காதீங்க சுயத்தை கொண்டு. அது உங்களால் போர்த்துடுக்க முடியாது, அது உங்களால் அது முடியாது. ஆண்டவர் உதவி செய்யட்டும். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள்.
தன் தன் வீடுன்னா என்னங்க? நான் ஆரம்பத்துல சொன்னேன், இங்க ஒரு வீடை பத்தி பேசுறாங்க, இந்த வசனம் வந்து ஒரு கோவிலை பத்தி பேசுன்ட்டு. இப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் உலகத்துக்குரிய இந்த பார்வையை பார்த்து 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 எழுத்தும்படி பணம் இருந்தாதான் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். இதுதான் என் வீடு. அப்ப அவன் எங்க ஓடுறான்? தன் வீட்டு சுயத்துக்கு போகிறான். அப்ப அந்த ஆவிக்குரிய அந்த ஊழியத்துக்கு வராம அந்த சிலுவைக்கு பிறகு ஆவிக்குரிய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியிலே பேசப்பட்டது, ஆனா உயிர் கொடுக்கப்பட்டது இயேசுவினால். அதுதான் அந்த சிலுவை பற்றின உபதேசம். அதான் சிலுவைக்கு பிறகு. அப்ப அது நடைமுறைப்படுத்தப்படுது சிலுவைக்கு பிறகுதான். எந்த சரீரத்துல நடைமுறைப்படுத்தப்படுது சிலுவைக்கு பிறகு நடத்தப்படுகிறது. உடன்படிக்கை, புதியதொரு உடன்படிக்கை ஏற்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை மனுக்குலத்துக்கு கொடுக்கிறார். இழந்து போனதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கிறார். மனுக்குலம் எழுந்து போன அந்த ஆசீர்வாதத்தை உடன்படிக்கை மூலமா கொடுக்கிறார். பொண்ணு வெள்ளி வைரம் வைடூரியம் இல்லைங்க, பரிசுத்த ஆவி அதை அச்சாரமா பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க கடந்து அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய காரியங்கள். சுருக்கமா சொல்ல போனா எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். மனுஷன் என்ன பண்றான்? சுயத்துக்கு ஒப்பு கொடுக்குறான்னு சொல்றாங்க. பொருளாசை, பணம், லச்சை, வேத புரட்டு, அப்ப வசனத்துக்கு அகஸ்டான ஒரு காரியங்கள் எல்லாமே, துணிகரம், எல்லா காரியமும் இங்க அடங்குது. இத பிசாசு நீங்க எடுத்துக்கலாம். அந்த பிசாசுனாலே உங்க அறிவாகிய சத்துரு தாங்க. அறிவு தாங்க சத்துரு, அதாங்க பிசாசு. மத்தபடி எந்த பிசாசும் தலை விரிச்சு போட்டு எல்லாம் வர போறது கிடையாது. 10 கொம்பு வச்சு போட்டு எல்லாம் வர போறது கிடையாது. மனுஷனுடைய அறிவு தாங்க பிசாசுன்னு சித்தரிக்கிறார் தேவன். இந்த வார்த்தை வரும்போது இந்த பிசாசு தான் அலக்கழிக்குது. அந்த சுயம் வந்து அந்த ஆத்மா விட்டு வெளியே போக அந்த ஆத்மா துடிக்குது. இது வரைக்கும் அந்த ஆத்மா வந்து அந்த பிசாசை பிடிச்சு வச்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு இருளுக்குள்ள அந்த சகோதரன் இருக்கா, அந்த சகோதரி இருக்காங்க. அந்த ஆத்மா வந்து மரிச்சு போய் கிடக்கு. இப்ப இந்த வேத வசனம் உள்ள போகும்போது, இந்த வார்த்தைகள் உள்ள போய் அந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்கும் போது அந்த பிசாசை அலக்கழிக்குது. அந்த மனுஷனை விட்டு வெளியே போக மாட்டுது. ஆனா ஒரு கட்டத்துல வெளியே போ சாத்தானேன்னு சொன்னாரு. அப்ப இயேசுவின் நாமத்துல நீ வெளியே போ சாத்தான்னு சொன்னா, அதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணாரு. ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அதை சொன்னபடி ஆகும். அப்ப இது எங்க நீங்க யூஸ் பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்துல இது அபியாசப்படுத்தணும். நம்ம எங்க யூஸ் பண்ணோம்? நான் எங்க யூஸ் பண்ணோம்? என் தொழில போயிட்டு நான் பேசிங்க சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசிங்க இருந்தேன். ஓ, என் தொழில பிரச்சனை கொடுக்குற மனுஷன் நீ வெளியே போ சாத்தானே, அந்த மனுஷனுக்கு அசுத்தாவி இயேசு நாமத்துல வெளியே போ. இப்ப நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு எல்லாமே. கால்ல வலி வந்துச்சுன்னா, ஓ அந்த கால் வலியை கொடுத்த அசுத்தாவிய இயேசுவின் நாமத்துல வெளியேறு. இடுப்புல ஒரு வலி வந்துருச்சுன்னா, இந்த இடுப்பு வலியை பிடிச்ச அசுத்த ஆவிய இயேசுவின் நாமத்துல வெளியேறு. என்ன சொல்லுவோம்? அவருடைய தழும்புல உருண்டு பிறண்டுட்டேன், அவர் எனக்காக காயத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டாரு சிலுவையில, அந்த அவருடைய தழும்புகள்லாம் சுகமாயிட்டேன்னு வசனம் இருக்கு. அந்த சரித்து உண்டான வழியே வெளியே போ, அந்த தழும்பே சரியாவு. காமெடி டிவி எல்லாம் பார்க்க வேணாங்க. கடவுள் நல்லா சிரிச்சிருப்பாரு. அந்த கூத்தெல்லாம் பார்த்து எப்படி சிரிப்பார் ஆண்டவர்? நல்லா சிரிச்சிருப்பார். நல்ல மனுக்குலம் வந்து ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அந்த அறிவுக்குள்ள இருக்கும்போது, அறிவுடைய ராஜ் இருக்கும்போது தேவன் நல்லா சிரிச்சிருப்பாரு. அடப்பாவிகளா, என்ன கூத்து பண்றானுவன் வேத வசனத்தை வச்சு. ஓகே, எனக்கு நீங்க சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா அந்த தவறை நான் செஞ்சவன், அதனால சொல்றேன். மத்தவங்களை குறை சொல்லல. எனக்கு போதிச்சதை நானும் அபியாசப்படுத்தி அந்த மாத்திரையை நானே எடுத்து நானும் இந்த விளையாட்டு எல்லாம் செஞ்சேன். இந்த சித்து விளையாட்டுல நான் செஞ்சேன். அதனால சொல்றேன். அப்ப அப்படி இல்லைங்க. எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனல் கர்த்தர் சொல்கிறார். ஊதி தள்ளிடுவேன்னிட்டார். சகோதர சகோதரிகளே, 1:9 சொல்றாரு, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதை கொஞ்சம் கிடைத்தது என்று நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஆண்டவர் உதவி செய்யட்டும். கர்த்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறேன் 1:9. ஆனால் கிடைத்தது சிறிதளவே நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த போது அதையும் நான் ஊதி தள்ளிவிட்டேன். ஏன்னு கேக்குறீங்களா? ஏனெனில் எனது இல்லம் பாழடைந்து கிடக்கும் போது, அதான் சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை வருமே, என்ன சொல்லுவாங்க, நல்ல வார்த்தை சொல்லுவாங்களே, பாருங்க இங்க இதுக்குள்ள முங்கன்னா அது எழுத்துக்குரிய காரியங்கள் வர மாதிரி. சரி வேண்டாம். அந்த பழமொழி மாதிரி பேசுவாங்க, நல்ல வார்த்தை. என் வீடுங்க பாழா கிடக்குது, உனக்கு என்னடா சாப்பாடு? அதான் அப்படிதான் தேவன் கேட்கிறாரு. ஏன்னு கேட்டா கர்த்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எனது இல்லம் பாழடைந்து கிடக்கும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீட்டை கட்டுவதிலே கருத்தா இருக்கிறீர்கள். உங்க சுயத்தை கட்டுறதுலே குறியா இருக்கிறீங்க. என் வீடுங்க பாழா கிடக்குது, ஊதி தள்ளிடுவேன் ஆண்டவர். சரி, ஆகாய் 1:10 வாசிக்கிறோம். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ஆதலால் எதனாலங்க? வானம்னா என்னங்க? விண்ணக தந்தை உங்களுக்குள்ள இறங்கி வராருங்க. இறங்கி வர முடியாம இருக்குங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. சரி, அடுத்தது பூமி பலனை கொடாமலும் இருக்கிறது உங்கள் ஆத்துமா. இன்னும் அந்த ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல, அனுபவிக்கல.
அதாவது வருவேன். இப்போ என்ன அற்ப விசுவாசிகளே, இயேசு அண்ணா வானத்தையே அண்ணாந்து ஊத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் எப்படி போனாரோ அப்படியே இறங்கி வருவாரு. அதுக்கு அந்த வசனம் பேசுது. இன்னும் அந்த அனுபவத்துக்குள்ள இந்த இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்புகுத்த முடியல. அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போக முடியல, பிரவேசிக்க முடியல. சரி, செய்தி முடிச்சு வைப்போம். ஆக 1:10 வாசிக்கிறோம். எனவே வானம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்தி விட்டது, நிலமும் ஆத்தும ஆவி விளைச்சலை தர மறுத்து விட்டது. சகோதர சகோதரிகளே, ஆகாய் 1:10, வானம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு பனி பெய்வதை நிறுத்தி விட்டது, நிலமும் ஆத்துமாவி விளைச்சல் தர மறுத்து விட்டது. கொஞ்சம் இந்த கிறிஸ்தியஸை கவனிச்சு பாருங்க. ஆகாய் 1:11 வாசிக்கிறேன். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். மேல சொன்னா உங்களுக்கு புரியுமா? மேல சொன்னா மனுஷனுக்கு புரியுமா? புரியாது. மனுஷ அறிவுக்கு புரியுமா? புரியாது. மனுஷ அறிவுக்கு புரியுற மாதிரி ஆகாய் 1:11 விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன். அதாவது நான் கொடுத்தன்ற மாதிரி இந்த வசனம் இருக்கு. அது நான் அவர் கொடுக்கலங்க. அதுக்கு காரணம் என்ன? நாமளா போயிட்டு இதுல உட்காந்துக்கிறோம். அந்த சுயத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஆத்ம ரட்சிப்பை இழந்து போறோம். அதனால 2 பேதுரு 1:20 இன்னைக்கு பேசப்பட்ட சத்தியங்கள் 2 பேதுரு 1:20 ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஒரு டிட்ட மட்டும் கொடுத்து நான் முடிக்கிறேன். 2 பேதுரு 1:20, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அதான், ஆனால் மறைநூலில் எந்த இறைவாக்கும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். என் சொந்த கருத்தை நான் இதுல கொண்டு வந்து புகுத்த முடியாது. வேதத்துள்ள எந்த மறைபொருளும், ஆனால் இந்த மறைநூலில் உள்ள எந்த இறைவாக்கும் எந்த வசனமும் எவரது சொந்த விளக்கத்திற்கும் உட்பட்டது அல்ல. நான் சுயமா அதுக்கு விளக்கத்தை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் முதலில் அறிய வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க அதை அறிஞ்சு கொள்ளுங்க. 2 பேதுரு 1:21 வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. ஏன்னா என் கருத்தை ஏன் நான் புகுத்த முடியாதுன்னா இது மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட சத்தியங்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலம் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு பேசினார்கள். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், அப்ப ஆகாய் மூலமா நீங்க பேசப்பட்ட காரியங்கள் என்ன? தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் அந்த ஆகாய் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு ஏவப்பட்டு பேசியிருக்கிறார்கள். 2 பேதுரு 1:21 கத்தோலிக்க புத்தகத்துல வாசி முடிக்கிறேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் கடவுள் அருளியதை உரைத்ததே இறைவாக்கு. தூய ஆவியில ஆட்கொள்ளப்பட்டு இன்னைக்கு ஆகாய் என்ன பண்ணப்பட்டார்? ஆகாய் எப்படி இந்த வாசனத்தை பேசினார்? ஆகாய் மூலம் என்ன பேசப்பட்டுச்சு? ஆகாய் மூலமாக ப்ராஃபட்ஸ். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் இந்த ஆகாய் கடவுள் அருளியதை உரைத்ததை இறைவாக்கு. அது ஒருபோதும் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல. நீங்க மறுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாட்களிலும் பேசப்பட்ட சத்தியத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. பேசப்பட்ட சத்தியங்கள் ஏதாவது மாற்று கருத்து இல்ல குறைபாடுகள் இருந்தா தயவு செய்து நீங்க அந்த பேசின செய்திக்கு விளக்கத்தை நீங்க எங்க கிட்ட கேட்கலாம். நீங்க விளக்கத்தை கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். வேத வசனத்தை கொண்டு நேரம் வந்து பேச மாட்டாருங்க. ஒவ்வொரு சகோதர மூலமா தான் உங்களுக்கு பதிலை தருவார். ஓகே, தொடர்ந்து நான் சகோதரர் ஈஸ்வர்கிட்ட கொடுக்குறேன். அவர் ஒரு சில வார்த்தையில பேசி கொடுக்க முடிச்சு வைப்பார். ஈஸ்வரனா நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நல்லவர், இந்த நாளிலும் செய்தி கேட்டீங்க. அதான் பாருங்க, புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருமே புதிய உடன்படிக்கையில இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அது எழுத்துக்குரியதல்ல, எழுத்து கொள்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆவிக்குரிய ஊழியத்துல நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது ஆவிக்குரிய முறையில, எல்லா ஆசீர்வாதங்களையும் சுகந்தரித்தது ஆவிக்குரிய முறையில தான் நாம் சுகந்தரித்திருக்கிறோம். அதனால் தெளிவாயிருங்க. பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த வேதாகமும் எப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அது நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குது. ஒரு பஞ்சம் வருது, தேசத்துல பஞ்சம் வருதுன்னா இந்த வார்த்தைக்கு உண்டான அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற பஞ்சம், இதுல நாம அந்த பாடத்தை கத்துக்கிடலாம். அதற்காக உணர்த்தப்பட்டிருக்கு. இன்னைக்கும் தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். ஆனா வேதாகமம் என்ன சொல்லுது அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடி வந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள்.
முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. அந்நாட்களிலே எருசலேமில் இருந்த சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதீரனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீஷர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவிலே குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கைகளிலே கொடுத்து மூப்பரிடத்திற்கு அனுப்பினார்கள். பஞ்சம் வரும்போது என்னங்க பண்றாங்க? ஜெபிக்கல உட்காந்து. சகோதரனை ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அபயம், கிறிஸ்துவனுடைய அபயங்களா இருக்கிறோம். அதான் பாத்தீங்கன்னா யாக்கோபு காலத்துல கூட பஞ்சம் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? எங்க உணவு இருக்குன்னு தேடி போனாங்க. அதான் பாருங்க, இன்னைக்கு அநேகர் பாருங்க, நம்ம தேசத்தை எடுத்துங்க, மற்ற தேசத்தை எடுத்துங்க, அவங்க தேசத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்குன்னா என்ன பண்றாங்க? வேற நாட்டுல போய் சம்பாதிச்சு தங்க குடிம உரிமையை நாட்டி கொள்றாங்க, தங்க குடும்பங்களை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, ஒவ்வொரு மக்களும் எந்த இடத்துல இது இருக்குதோ அந்த இடத்துல தேவன் நம்ம கத்து தட்டுற பாடம் அதான் பாருங்க. இன்னைக்கு வார்த்தை இப்போ பிரச்சனை வருது, போராட்டம் வருதுன்னா அதுவும் ஒரு பஞ்சம் தான். என்ன? இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற உணவு கிடைக்கல, இந்த ஆத்மா கலங்கடிக்கப்படும் போது என்ன? பஞ்சம். அப்போ என்ன? தேவனுடைய வார்த்தையாகிய மன்னாவை நாம் தேடுறோம். இதுதான் நம்மளுக்கு என்ன? நமக்கு உணவா இருக்குது. இன்னைக்கு நம்ம அதற்காக நம்ம ஜெபிச்சில்ல, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு செய்யும் போது அதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இதுல நாம் பார்க்கணும் பாருங்க ஒவ்வொரு காரியத்தையும். அதே மாதிரி சுகம் வேதாகமத்துல சொல்லப்பட்டது. இது எல்லாமே இந்த வேதாகம் முழுவதுமே நித்திய ஜீவன் ஆத்மாவுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதான் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருக்குது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் கொள்ளணும். நீங்க இன்னைக்கு சுகத்துக்காக ஜெபிக்கலாம், ஜெபிச்சு நீங்க என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க? இந்த உலகத்துல நமக்கு நியமிக்கப்பட்ட தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் அதுல பொருந்த வேண்டும். இன்மையிலும் மறுமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை 100 அத்தனையாக நாம் அனுபவிக்கணும். 100 அத்தனையானா 100 மடங்கு அல்ல, முழுமை. ஒரு 100 என்ற ஒரு முழுமையை குறிக்கிறது. அந்த முழுமையை நாம் தரித்து கொள்ளணும், கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளணும். இதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற காரியம். அதான் பிரசங்கி 12:7 சொல்றாரு, மண்ணானது மண்ணுக்கும் தேவன் தந்த ஆவி தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு முன்பாக உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அந்த தேவனை என்ன பண்ண? தரித்துக்கொள். இந்த உலகத்துல நாம் உண்டாக்கப்பட்ட நோக்கம் என்ன? இருள்ல இருந்து அந்தகாரத்துல இருந்தோம் ஆச்சரியமான ஒளியோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா காரியத்தையுமே வேதாகமத்தை நாம் பொறுமையா ஆராய்ந்து பார்க்கும்போது தேவ ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மளை நேர்த்தியாய் நடத்துகிற காரியத்தை நாம் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த நிறைவுக்குள்ளாக நாம் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அதனால பாருங்க, ஒவ்வொரு நாளும் இந்த வேதாகமம் நமக்கு என்ன சொல்றது? அதே மாதிரி பாருங்க, பவுல் கூட ஒரு இடத்துல போய் அற்புதம் செய்யறாரு. அந்த சப்பானிய போய் அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு அவனை என்ன பண்றான்? கால் ஊன்றி நில்லுங்கிறான், அவனை தூக்கி விடுறான். அந்த ரட்சிப்பு, அந்த ஆத்மா சப்பானியா இருக்கிறது, அந்த ஆத்மாவை என்ன பண்றான்? சுகமாக்குறான். ஏன்னா அந்த காரியங்கள் அந்த நேரத்துல ஆவியானவருடைய அந்த அனுக்கிரகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துகிறது. இதுவும் பாருங்க, இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு குறிப்பிட்ட காரிய வியாதி வந்துருச்சு, நாங்க ஜெபிச்சோம், அதனாலதான் இந்த காரியம் நடக்குது. அப்போ அங்க நீங்க தேவனை மேன்மைப்படுத்தல, உங்களை மேன்மைப்படுத்துறீங்க. தேவன் இதுல நியமித்திருக்கிறார், நான் எப்படி நடக்கணும் அந்த ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும். இயேசு அந்த உள்ள இருக்கிற அந்த ஆவி மனுஷனுக்குள்ள கேட்கணும். அந்த ஆளுகை நடத்துகிறவர் நீங்க கேட்கும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நேர்த்தியாய் நடத்தி நம்ம என்ன நோக்கத்துக்காக அவர் நம்மளை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன பண்றோம்? அந்த வார்த்தைகளுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோம். அதுல தொடர்ந்து பயணிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலேயும் கிருபையா இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு கேட்கிற ஒவ்வொருவரும் தங்களை மறுரூபப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே கிருபைகள் உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, அப்பா நீர் வந்த நோக்கத்தை அறிந்து
ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநீதியிலும் மறித்து கிடந்த எங்களை உயிர்ப்பித்திருக்கிறீங்க. நித்திய ஜீவ ராஜ்யத்துல எங்களை பங்குள்ளவர்களாக்கி இருக்கிறீங்க. இந்த திவ்ய சுவாபத்துல எங்களை பங்குள்ளவர்களாய் வைத்திருக்கிறீங்க. இந்த நித்திய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை தகுதிகளை இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்களுக்கு தந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீங்கப்பா. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் கொள்ளவும், விசுவாசத்திலே கிறிஸ்து எங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நாங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட இந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை நாங்கள் அப்ப அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள ஆண்டவரே உங்களுடைய ஞானம் எங்களுக்கு போதிக்கட்டும். உங்களுடைய சத்திய வழியில எங்களை நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் நேர்த்தியான ஆகாரங்களினாலே எங்களை போஷிக்கிறவர் உங்களுடைய மன்னாவினாலே நிறைத்து ஆண்டவரே நித்திய ஜீவன் ராஜ்யத்துல எங்களை இணைத்ததுக்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவனை தரித்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு வழிகாட்டிகளை வைத்து போனீரோ அந்த வழிகளை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதையை உடைய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிற அந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்தும். நீர் எங்களுக்குள்ளாக இருக்கிறீங்க. நீர் எங்களை வழி நடத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, நிலை நிறுத்துங்க, முற்றுமுடிய ரட்சித்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரேப்பா இந்த ஊழியத்திற்காக உதவுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. அந்த ஆண்டவரேப்பா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவான்னு சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரேப்பா அந்த நித்திய ஜீவனை ஆண்டவரே நித்திய வாக்கு தத்தத்தோடு இணைத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தின் வழியாக நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே